23 வயது அபிராமிக்கு அசர வைக்கும் அழகு, தங்க விளக்கு போல அப்படி ஒரு தகதகப்பு. சர்வ லட்சணமும் பொருந்திய ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அது அபிராமிதான். 16 வயது வரை அபிராமி இருந்த இடம் அந்த கிராமத்தில் யாருக்கும் தெரியவில்லை. பள்ளிக்கூட படிப்பு, அதை முடிப்பதற்கே அவள் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. தனது 7வது வயதில் அம்மாவை இழந்தவள் அபிராமி. மஞ்சள் காமாலை வந்து சரியாக கவனிக்கப்படாமல் உயிரை விட்டவள் அபிராமியின் அம்மா பங்கஜம். அபிராமிக்கு 3 வயது பெரியவன் பாண்டியன். அபிராமிக்கு 5 வயதாக இருக்கும்போது அப்பாவுடன் வெளியூருக்கு போன பாண்டியன் தொலைந்து போய்விட்டான். இன்று வரை அவன் கிடைக்கவில்லை. தேடாத இடமில்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. போலீசில் புகார் கொடுத்து பலவித முயற்சிகளை மேற்கொண்டும் அவன் கிடைக்கவே இல்லை. அந்த ஏக்கத்தில் படுத்த படுக்கையான அம்மா பங்கஜத்தை மஞ்சள் காமாலையும் தாக்க உயிரை விட்டாள். 7 வயது அபிராமியை பார்த்து ஊரே உழைந்து போனது. எத்தனை அழகான ஒரு பெண் குழந்தை, இன்னைக்கு தாய் இல்லாம நிக்குதே. அந்த ஊரை சுற்றி நிலம் நீச்சு ஏக்கரா கணக்கில். கிராமத்தில் 4-5 வீடுகள் தவிர ரைஸ் மில், ஃபேக்டரி என அபிராமியின் அப்பா ரத்னத்துக்கு ஏராளமான சொத்துக்கள். அத்தனையும் அம்மா பங்கஜத்தின் அப்பா சம்பாதித்த சொத்துக்கள், தன் ஒரே மகளின் பேரில். அதன் பிறகு பேர குழந்தைகளை சேர வேண்டும் என்பது உயில். அனுபவ பாத்தியதை மட்டும் ரத்தினத்துக்கு. ஒரு கால் அபிராமிக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் சொத்துக்கள் கார்டியனாக இருக்கும் அப்பா ரத்னத்துக்கு வந்து சேரும். ரத்னத்தின் அத்தை ஒருத்தி வெளியூரில் இருந்தாள். சகல விவரமும் தெரிந்து வைத்திருந்தாள். அவளின் ஒரே மகள் மோகனா. சுமாராக இருப்பாள். ஆனால் அம்மாவும் மகளும் பக்கா கிரிமினல். சாவை சாக்காக வைத்து உள்ளே புகுந்து விட்டார்கள். ஒப்பாரி வைத்து கதறி, இந்த குழந்தையை எப்படிடா வளர்க்க போற என புலம்பி, காரியங்கள் முடியும் வரை அங்கேயே தங்கி அபிராமியிடம் அதிகபட்ச அன்பை காட்டுவதைப் போல நடித்து படிப்படியாக ரத்னத்துக்கு வலை வீசி 1 வருட காலம் இடைவிடாத முயற்சியில் ரத்னத்தை வீழ்த்தி விட்டாள் மோகனா. ரத்னத்தின் பலவீனமான நிமிடங்களில் அதிகபட்ச நெருக்கம் காட்டி படுக்கையில் சரித்து விட்டாள். அதை காரணமாக்கி அத்தை ஆண்டாளு ஒப்பாரி வைத்து ஊரை கூட்ட ரத்னம் நொந்து போக, சரிங்க, அவரும் சின்ன வயசு, எல்லா ஆசைகளும் இருக்கும்ல. பொண்டாட்டி செத்தா உணர்ச்சிகளும் செத்து போணுமா கட்டாயமா? அத்தை மக தானே உரிமை எடுத்துக்கிட்டாரு, தப்பென்ன, கட்டி வச்சிருங்க. பிள்ளைக்கும் ஒரு அம்மா வேணும்ல. குரல்கள் சாதகமாக முடிவெடுக்கப்பட்டது. வெளியூரில் இருந்த பங்கஜத்தின் தம்பி அபிராமியின் தாய்மாமன் இதை கேள்விப்பட்டு போர்க்கொடி தூக்க அதை யாரும் பொருட்படுத்தவில்லை. அம்மாவின் உறவுகள் யாருக்கும் அங்கே மரியாதை இல்லை. தடாலடியாக மோகனா ரத்னத்தின் மனைவியாகும் போது அபிராமிக்கு 8 வயது முடிந்திருந்தது. தொலைந்த பாண்டியனும் கிடைக்கவில்லை. மேலும் 1 வருட காலம் ரத்னத்தின் கண்களை கட்ட அபிராமியின் மேல் உயிரையே வைத்திருப்பதாக வேஷம் போட்டாள் மோகனா. அது வேலை செய்தது. அடுத்த வருடமே மோகனா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அது பிறந்த முதல் மோகனாவின் நிஜ சுரூபம் வெளியே வந்துவிட்டது. போதாக்குறைக்கு கிழவி ஆண்டாளு. ரத்னத்துக்கு நேரே வேஷம் கட்டி ஆடிவிட்டு மறைவில் சிறுமி அபிராமிக்கு கொடுமைகள் ஆரம்பமாகிவிட்டன. அபிராமிக்கு அவள் அம்மா பங்கஜத்தின் குணம், அசாத்திய சகிப்புத்தன்மை, 10 வயதை தொடும்போதே பக்குவப்பட்ட குணம். சித்தியை எதிர்க்கவே இல்லை. அப்பாவிடம் போட்டு தருவது, குழப்பத்தை உண்டாக்குவது என்று எதுவும் இல்லை. சித்தி பெற்ற பெண் குழந்தை இந்திரா மேல் தன் சொந்த தங்கையாக பாசம் வைத்தாள் அபிராமி. சகல வீட்டு வேலைகளையும் செய்தாள். அதோடு உள்ளூர் பள்ளிக்கூடத்தில் படிப்பு. அசாத்திய புத்திசாலித்தனத்தால் எதிலும் முதல் மாணவி. அந்த ஊர் அங்காளம்மன் போல அபிராமி ஜொலித்ததால் அவளிடம் அந்த ஊருக்கே ஈர்ப்பு இருந்தது. அம்மா வழி சொந்தமான மாமா, அத்தை அவளை பார்க்க வந்தால் நெருங்க விடாமல் தடுத்து விடுவாள் மோகனா. கிழவி ஆண்டாளும் பல சமயம் ஓவராக அபிராமியை படுத்துவாள். மா, அடக்கி வாசி, எதுக்கு வந்திருக்கோம்? சொத்துக்கள் மொத்தமா அவ பேர்ல, அது அவளுக்கே தெரியாது. சரிடி, உன் புருஷனுக்கு தெரியும்ல. அம்மா, அவளுக்கு 21 வயசு வரத்துக்கு முன்னால ஏதாவது நேர்ந்துட்டா சொத்து மொத்தமும் தர்மஸ்தாபனத்துக்கு போயிடும். அவ மேஜர் ஆனதும் அவ பேருக்கு வந்துடும். அப்ப அவ கதையை முடிச்சா இவர் பேருக்கு மாறிடும். அப்புறமா இந்த ஆளை முடிக்கிறதுல கஷ்டமே இல்ல. அது வரைக்கும் புத்தி கட்டத்தனமா நடக்காத. இதுதான் அந்த குடும்ப நிலை. மோகனாவுக்கு இந்திராவுக்கு பிறகு 2 வருடங்கள் கழித்து ஒரு மகன் பிறந்தான். அபிராமி 12 வயதில் பருவம் அடைந்தாள். அதன் பிறகு இன்னும் அழகு கூடி போனது, பக்குவமும் அதிகமானது. தம்பி தங்கையை பாசத்துடன் பராமரித்தாள். அம்மா பாட்டியிடம் அன்பை பொழிந்தாள். அபிராமிக்கு 16 முடிந்து 17வது வயது தொடங்கும் போது பள்ளிக்கூட படிப்பு முடியும் நேரம். தெரிந்தவர்கள் வீட்டு கல்யாணம் அந்த ஊரில் நடப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. அதற்கான அழைப்பிதழ் தர அந்த குடும்பம் வர, வேண்டாம், இந்த கல்யாணம் நடக்காது, உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு முதல் நாள் ஓடி போயிருவா. அபிராமி படக்கென சொல்ல அந்த குடும்பமே நிலை குலைந்தது.
என்னடி சொன்ன? அந்த மணமகளின் தாய் அபிராமியை பாய்ந்து அடிக்க போக மோகனா தடுக்க பெரிய ரகளையாகிவிட்டது. அவர்கள் வாய்க்கு வந்தபடி ரத்னத்தை வசைப்பாடி விட்டு புறப்பட்டு போக, ஏம்மா இப்படி சொன்ன? என்னப்பா சொன்ன? என்னடி பேசுற? நீ என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியலையா? இல்லையே. என்னங்க ஆச்சு இவளுக்கு? அவங்க ஊர்ல நம்மளை விட பெரிய குடும்பம், நம்மளால அவங்க எதிர்ப்ப சமாளிக்க முடியுமா? அவர்கள் அழைக்க வந்த போது முக்கியஸ்தர்கள் இருவரும் சேர்ந்து வர செய்தி ஊரில் பரவி விட்டது. என்னங்க இப்படியா ஒரு பொண்ணு பேசும் என பலவித கேள்விகள். மாப்பிள்ளை வீட்டாரின் காதில் இது விழாமல் இருக்க வேண்டுமே என அவர்கள் தவிக்க, யோ ரத்னம், உன் பொண்ண உள்ள வச்சு பூட்டியா? இப்படி வளர்னா எப்படி? வீட்டிலும் இது பிரதிபலிக்க தொடங்கிவிட்டது. ஆனால் அபிராமி சொன்னதுதான் நடந்தது. கல்யாணத்துக்கு முதல் நாள் இரவு அந்த மணப்பெண் கோகிலா கடிதம் எழுதி வைத்துவிட்டு தன் வெளியூர் காதலனுடன் ஓடிவிட்டாள். பெரிய மண்டபம், பிரம்மாண்டமான கல்யாண ஏற்பாடுகள். ஆனால் அத்தனையும் அசிங்கமாகிவிட்டது. ஊரே கொந்தளித்தது. மாப்பிள்ளை வீட்டார் அவமானத்தின் உச்சியில். பெண்ணின் அப்பா தர்மராஜை நிற்க வைத்து காரி துப்பாத குறைதான். ஊரே சிரிக்க கல்யாணம் நின்றுவிட்டது. தர்மராஜின் ஆத்திரம் முழுக்க ரத்னம் மேல் திரும்பிவிட்டது. அவன் பெண்ணை தூக்கிக்கிட்டு வாங்கடா. அடியாட்கள் அந்த பகல் நேரத்தில் வீடு புகுந்து ரகளை செய்ய அபிராமி தன் கடைசி பரீட்சையை எழுத போயிருந்தாள். அவர்கள் 11 வயது. இந்திராவை தூக்கி போக மோகனா கதற, ரத்னத்துக்கு தகவல் போக அமளி துமளியாகிவிட்டது. பரீட்சை எழுதிவிட்டு அபிராமி புறப்படும் நேரம் இங்கே தர்மராஜின் வீட்டுக்கு இந்திராவை தூக்கி வர ரத்னம் மோகனா கதறியபடி, அது சின்ன பொண்ணு, விட்டுடுங்க. அந்த அபிராமி எங்க? அவளை கொண்டு வா. எதுக்குங்க? அவ வரணும், இல்லன்னா இதோட தலை உடம்புல இருக்காது. வீச்சறிவாள் இந்திராவின் கழுத்தில் பதிய 17 வயது அபிராமி உள்ளே நுழைந்தாள். நான் வந்துட்டேன், தங்கச்சியை விட்டுடுங்க. அபிராமியை வேகமாக நெருங்கிய தர்மராஜ் ஓங்கி அறைய ரத்னம் துடிக்க, சொல்லுடி சிரிக்கும் அவளே, என் பொண்ணு கல்யாணத்துக்கு முதல் நாள் ஓடி போவான்னு உனக்கு யார் சொன்னது? எப்படி சரியா சொன்ன? தெரியாது, எனக்கு யாரும் சொல்லல. பொய் சொன்னா உன் உசுறு இருக்காது. நான் பொய் சொல்லல. நீங்க வந்து அழைப்புதல் தந்தப்போ அந்த நேரம் என் மனசுல தோணுனத நான் சொன்னேன். மனசுல தோணுதா? நீ பெரிய இவளாடி. ஐயா, நான் பொய் சொல்லல. உங்க மகளை நான் பார்த்தது கூட இல்ல. மறுபடியும் அறைந்தார். தூர போய் விழுந்த அபிராமி கண்களை மூடிக்கொண்டாள். அவர் நெருங்க ரத்னம் அவர் காலை பிடிக்க, அப்பா விட்டுருங்கப்பா. ஐயா, என்ன அடிக்கிறது இருக்கட்டும். உங்க சம்சாரம் விஷம் குடிக்க போறாங்க. முடிஞ்சா அதை தடுங்க. நீங்க போறதுக்குள்ள குடிச்சிருவாங்க. மகளோட கல்யாணம் நின்று அவமானம் தாங்காம விஷம் குடிக்க போறாங்க. தர்மராஜ் அலறி விட்டார். டேய், இவளை விடாதீங்கடா. அடியாட்களுக்கு உத்தரவு பிறப்பித்து விட்டு வாசலில் இருந்த காருக்குள் பாய்ந்தார். 15 நிமிட பயணத்தில் வீட்டை நெருங்க அலறல் சத்தம் கேட்டது. பாவி மவளே, இப்படி செஞ்சிட்டியே. இவர் உள்ளே ஓட, அவ ஓடி போயிட்டா நீ விஷத்தை குடிப்பியா? அதனால அவ திரும்பி வரப்போறாளா? கதறல் சுவரை துளைக்க, விஷம் குடித்த தர்மராஜின் மனைவி கண்கள் செருக, வாயில் நுரை தள்ள, சுற்றி உள்ள அத்தனை பேரும் பதற, அவளை ஆட்கள் தூக்கி காரில் கிடத்த, உள்ளூர் மருத்துவமனைக்கு போக, டாக்டர்கள் விஷத்தை முறிக்கும் பணியில் துரிதமாக இறங்க, தர்மராஜ் உடைந்து போய் வெளியே வந்தார். மக ஓடி போவா. கல்யாணத்துக்கு 1 வாரம் முன்னாடியே அபிராமி சொன்னது. நான் அதை பொருட்படுத்தல. இப்போ மனைவி விஷம் குடிப்பா. எப்படி தெரிஞ்சது? ஓட போற பொண்ணு நிச்சயம் யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டா. உயிரை மாய்த்துக்க நினைக்கிறவளும் முன்னறிவு கொடுக்க மாட்டா. மனசுல தோணிடுச்சு, சொன்னேன். எப்படி? அவருக்கு புரியவில்லை. 1 மணி நேரம் கழித்து டாக்டர் வெளியே வந்தார். விஷத்தை முறிச்சாச்சு, உயிருக்கு ஆபத்தில்ல, நினைவு திரும்ப ராத்திரி ஆகும். தர்மராஜ் டயல் செய்ய அடியாட்கள் எடுக்க, அவங்கள விட்டுருங்கடா, எதுவும் செய்ய வேண்டாம், வீட்டுக்கு அனுப்பிடு. ஐயா, சொல்றத செய்யி. அடுத்த நொடியே கட்டி வைத்த குடும்பத்தை விடுவிக்க, என்னாச்சு? வீட்டுக்கு போங்க, ஐயா உத்தரவு. ஒன்றும் புரியாமல் குடும்பமே வீடு திரும்ப மோகனா கடுப்பில் இருந்தாள். தூக்கி போனதால் அவள் மகள் இந்திராவுக்கு பயத்தில் ஜுரமே வந்து விட்டது. ஆண்டாளு புலம்ப தொடங்கி விட்டாள். நீ ஏண்டி வாய்க்கு வந்தபடி உளர்ற? இல்ல சித்தி, என் மனசுல பட்டத சொன்னேன். கிராமத்து ஆள் உள்ளே வந்தான். பண்ணையார் மனைவி விஷம் குடிச்சு உயிருக்கு போராடி பழச்சிட்டாங்களாம். குடும்பமே ஆடி போனது. ரத்னம் மகளை பிரமிப்புடன் பார்த்தார். இப்படி வா அபிராமி. என்னப்பா? மகளை நெருங்கி தன்னோடு சேர்த்து அணைத்தார். நீ சொன்ன 2மே எழப்பெசகாம நடந்திருக்கே, எப்படிமா? தெரியலப்பா. இல்லம்மா, உன்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதான் உன்னை பேச வச்சிருக்கு. மோகனா எழுந்து வந்தாள். புண்ணாக்கு. வாய்க்கு வந்ததை இவ உளறி நம்ம கழுத்துல கத்திய வச்சுட்டாங்க. தப்பி பழச்சு வந்திருக்கோம். சக்தியா? நீங்களும் உளர தொடங்கியாச்சா? இல்ல மோகனா, அவ என்ன சொல்றான்னு அவளுக்கே புரியல. ஆனா அந்த வாக்குல ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருக்கு, அது மட்டும் நிச்சயம்.
வெளியில சொல்லிடாதீங்க, வெட்டி போட்டுற போறாங்க. கோபமாக மோகனா உள்ளே போக, கொஞ்ச நாளா நானும் பார்த்துட்டு தான் வரேன், உன்னை இவ கொடுமைப்படுத்துறா. இல்லப்பா, அப்படி எதுவும் இல்லப்பா, நீ மூடி மறைக்கிற அபிராமி. இவ ஒரு வருஷம் உன்கிட்ட காட்டின தாய்ப்பாசத்துல விழுந்தவன்னா என்ன சரிச்சிட்டா. இவ சொத்துக்களை குறி வச்சு வந்தவதான், சந்தேகமே இல்ல. ஐயோ, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி நினைக்கல. சித்திய நான் அம்மாவைத்தான் நினைக்கிறேன். அவங்க பெத்த பிள்ளைங்க என் தம்பி தங்கச்சி தான். இது என் குடும்பம். எதையாவது பேசிடாதீங்கப்பா. இந்த கூடு கலையக்கூடாது, உடையக்கூடாது, ஒற்றுமையா இருக்கணும். அப்பத்தான் எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். சரியாப்பா? ரத்னம் அழுது விட்டார். நான் பெத்த மக சாதாரண பெண் இல்ல, ஒரு தேவதம்மா. அதை இவ்வளவு நாள் நானே புரிஞ்சுக்கல. என்னப்பா இது? ஆம்பளை அழலாமா? இல்லம்மா, நான் அழுதா தப்பே இல்ல. மனைவியை இழந்த ஆண் பிள்ளை மனசுக்கு மட்டும்தான் வேலை தரணும். உடம்புக்கு வேலை தந்தா உறவுகள் செத்து போகும். காலம் கடந்த ஞானம் இது. ஊருக்குள் செய்தி பரவி விட்டது. ரத்னம் மகள் சொல்றது பலிக்குது. எல்லாமே சரியா இருக்குது. ஓடி போனது, விஷம் குடிச்சது எல்லாமே முன்கூட்டியே கணிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் யாரும் சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருக்குது. பல வாய்க்குள் புறப்பட்ட வார்த்தைகள் மின்னல் வேகத்தில் அந்த ஊரில் பரவ இதுவே செய்தியாகிவிட்டது. ரத்னம் குடும்பத்தை ஊரே கூர்ந்து கவனிக்க தொடங்கிவிட்டது. ரத்னம் ரைஸ் மில்லுக்கு வந்தால் அவரது முதுகுக்கு பின்னால் பேச்சு, முகத்துக்கு நேரே கேட்கும் பெருசுகளும் உண்டு. என்னப்பா, உன் பொண்ணு எப்படி நடக்க போறத சரியா சொல்றா? அவளுக்கு எதுவும் தெரியாதுங்க, மனசுல பட்டதா அவ சொல்றா. மோகனா ஆண்டாள் கோவிலுக்கு போனால் இதே ரக கேள்விகள். வேற என்ன சொன்னா அபிராமி? துருவி துருவி கேள்விகள். குழந்தைகள் இந்திராவும் கிருஷ்ணனும் பள்ளிக்கூடம் போனால், உங்க அக்கா சூனியக்காரின்னு எங்க வீட்டுல சொல்றாங்க. அப்படியா? ஊரே மாய்ந்து மாய்ந்து பேசியது. இது குடும்பத்தில் ஒரு சலசலப்பை உண்டாக்கிவிட்டது. பண்ணையார் குடும்பம் மகள் ஓடிப்போன அவமானத்தில் ஒரு புறம் வெந்தாலும் மனைவி பிழைத்ததால் கொஞ்சம் ஆறுதலில் இருந்தது. காதலனுடன் ஊரை விட்டு ஓடிய அவள் எங்கே போனாள் என யாருக்குமே தெரியவில்லை. அந்த காலை நேரம் ரத்னம் வீட்டு வாசலில் வந்து நின்றார்கள் தர்மராஜும் அவர் மனைவியும். இது அடுத்த பஞ்சாயத்தா? குடும்பமே நடுங்கி நின்றது. வாசல்ல நிக்க வச்சே அனுப்புவியா ரத்னம்? இல்லைங்க, பயத்துல பேச்சு வரல. நாங்க தண்டிக்க வரல, உன் மகளை பார்க்க வந்திருக்கோம். ஐயா, எதுக்கு? அவளை கூப்பிடு ரத்னம். அபிராமி, கொஞ்சம் வரியாமா? அபிராமி வெளியே வந்தாள், வணங்கினாள். இப்படி வந்து உட்காருமா. இருக்கட்டும், உனக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேம்மா. நன்றியா? எனக்கா? எதுக்கு? நீ முன்னறிவிப்பு தரலன்னா என் சம்சாரத்தை காப்பாத்தி இருக்க முடியாதுமா. அவ உயிரோட இருக்க காரணமே இப்ப நீதாம்மா. இல்லைங்க, கடவுள். ஒருத்தர் எத்தனை காலம் வாழணும் தீர்மானிக்கிற சக்தி மனுஷனுக்கு இல்லைங்க. சின்ன பொண்ணா இருந்தாலும் பக்குவமா பேசுறம்மா. தர்மராஜின் மனைவி அருகில் வந்தாள். அபிராமியின் கைகளை இறுக பிடித்தாள். உனக்குள்ள ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருக்குது தாயி. இத நாங்க புரிஞ்சுக்காம ஆத்திரப்பட்டு உங்க குடும்பத்துக்கு தொல்லை கொடுத்துட்டோம். எல்லாரும் எங்களை அதுக்காக மன்னிக்கணும். நீங்க பெரியவங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. உங்ககிட்ட உதவி கேட்க வந்திருக்கோம். உதவியா? எங்க மக ஓடி போயிட்டா. அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியணும். பேசாத. நம்மள அசிங்கப்படுத்திட்டு போன அவ செத்துட்டா. அவளை பத்தி கேட்காத. தர்மராஜ் கூச்சலிட, நான் ஒப்புக்கிறேன். ஆனா 10 மாசம் சுமந்து பெத்த பாழா போன வயிறு பதறுதே. அவளை உதற மனசு ஒப்புக்கலையே. ஒரு தாயோட மனச நீங்களாவது புரிஞ்சுக்க மாட்டீங்களா? மோகனா கைகளை பிடித்து அந்த அம்மா கதற, குடும்பமே தர்ம சங்கட நிலைக்கு தள்ளப்பட, அபிராமி, உன்கிட்ட உள்ள அபூர்வ சக்தியால என் பொண்ணு எங்க போனான்னு சொல்ல முடியுமா? அபிராமி பிரமித்தாள். அம்மா, அந்த மாதிரி எந்த சக்தியும் என்கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல. படக்குன்னு தோணுனப்போ எனக்கே புரியாத ஒரு உந்துதல்ல இதை நான் சொல்றேன். அப்புறமா என்ன சொன்னேன்னு எனக்கே புரியல. அபிராமி, உன் வாக்குல கடவுள் இருக்கு. நீ அபூர்வமான பொண்ணு. உனக்கு ஏதாவது தோணுனா சொல்லுமா. சரிம்மா, நாங்க வரோம். அவர்கள் புறப்பட்டு போக குடும்பமே ஒரு மாதிரி பிரமிப்பில் இருக்க, இந்த பாரு மோகனா, என் மக கடவுள் மாதிரி பார்த்து நட, இல்லைன்னா கஷ்டப்படுவ. மோகனா எதுவும் பேசவில்லை. அன்று மாலை வழக்கம் போல தங்கை இந்திராவுடன் உள்ளூரில் இருந்த அம்மன் கோவிலுக்கு புறப்பட்டாள் அபிராமி. அந்த சம்பவத்துக்கு பிறகு அபிராமி வீட்டை விட்டு வெளியில் வருவது இதுதான் முதல் முறை. விபரம் தெரிந்ததால் ஊரே அவளை ஒரு மாதிரி பார்த்தது. அபிராமிக்கு சங்கடமாக இருந்தது. கோவிலுக்குள் நுழைந்ததும் அவளை ஒரு பெண்கள் கூட்டம் சூழ்ந்து கொண்டது. ஏதேதோ கேட்டார்கள். ஐயோ, எனக்கு எந்த சக்தியும் இல்லைங்க, நான் சாதாரண மனுஷிதான், என்னை விட்டுடுங்க. அர்ச்சகர் ஓடி வந்தார். வாம்மா, உன் கலையும் அழகும் பதவிசும் எப்பவுமே எனக்குள்ள ஒரு அதிர்வை உண்டாக்கி இருக்கு. காரணம் புரியல. நீ அம்பாளோட அம்சமோன்னு எனக்கு தோணும். அந்த நினைப்பு நிஜமோன்னு இப்ப தோணுது. அப்படி எதுவும் இல்ல. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த அபிஷேகத்தை முடிச்சுட்டு வரேன், நீ போகாத. கற்பூர ஆரத்தி முடிந்தது. கொலு மண்டபத்துல போய் உட்காருமா, நான் வரேன். சரிங்க.
பிரகாரம் சுற்றி நவகிரகங்களுக்கு விளக்கேற்றி சகலமும் செய்துவிட்டு கொலு மண்டபத்துக்குள் வந்தாள் அபிராமி. என்னக்கா இது? தெரியல இந்திரா, கூச்சமா இருக்கு. எதுக்கு திடீர்னு எல்லாரும் என்ன வேற மாதிரி பாக்குறாங்க? உன்கிட்ட அபூர்வ சக்தி இருக்குன்னு நம்புறாங்கக்கா. எனக்கு அப்படி எதுவும் தெரியலையே. இருவரும் உட்கார ஒரு பெண்கள் கூட்டம் சேர, தயவு பண்ணி என்னை தனியா விடுங்க. நான் சாதாரண அபிராமி தான், எனக்கு எதுவும் தெரியாது கெஞ்சினாள் அபிராமி. சற்று தூரத்தில் அரச மரத்து பிள்ளையாரை வணங்கி தொட்டில் கட்டும் பணி நடந்து கொண்டிருக்க, அபிராமியுடன் படிக்கும் வேணியின் அக்கா சத்யா வந்து கொண்டிருந்தாள். கூடவே வேணி, அவள் அம்மா. வேணியின் அக்கா அகிலா கர்ப்பிணி. மெதுவாக நடந்து வந்தாள். எப்பம்மா பிரசவம்? அடுத்த மாசம்தான். இப்பதான் 8 முடியுது. டாக்டர் அடுத்த மாசம் தேதி கொடுத்துட்டாங்க. சுகப்பிரசவம் ஆயிடும் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. வேணி அருகில் வந்தாள். என்னடி அபி, ஊரே உன்னை பத்தி பேசுது. அபிராமியின் கண்கள் வேணியின் அக்கா அகிலா மேல் நிலைத்து நின்றது. உங்க அக்காவுக்கு இன்னைக்கு ராத்திரி பிரசவம் ஆயிடும், பொன் குழந்தை. வேணிக்கு தூக்கி வாரி போட்டது. என்னடி சொல்ற? அபிராமி கண்களை மூடிக்கொண்டிருந்தாள். அபி, நீ இப்ப என்ன சொன்ன? பதிலே இல்லை. வேணி எழுந்து அம்மாவிடம் ஓடினாள். அம்மா, அபிராமி இப்ப படக்குன்னு ஒண்ணு சொன்னா. என்னடி சொன்னா? அக்காவுக்கு இன்னைக்கு ராத்திரி பிரசவம் ஆயிடுமா, பொன் குழந்தையா. வாய்ப்பே இல்லடி, 32 வாரம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 1 மாசத்துக்கு மேல இருக்கு. அவ சொல்றாம்மா. அந்த அகிலா பதறிவிட்டாள். கேளம்மா. அந்த அம்மா ஓடி வந்தாள். அபிராமியை உலுக்கினாள். அபிராமி கண் விழித்தாள். இப்ப வேணி கிட்ட நீ என்ன சொன்ன? எதுவும் சொல்லலையே. சொன்ன. வேணி, உன் தங்கச்சி இந்திரா எல்லாரும் இருந்தாங்களே. ஆமாக்கா, தெரியலம்மா. அம்மா, அவ சொன்னா பலிக்கும்மா, இத சாதாரணமா எடுத்துக்காத. கோயிலுக்கு போயிட்டு ஸ்கேனுக்கு போறதா கூட்டிட்டு வந்தேன், பாத்துடலாமா. அவர்கள் அவசரமாக புறப்பட, நான் என்ன சொன்னேன் இந்திரா? இன்னைக்கு ராத்திரி பெண் குழந்தை பிறக்கும்னு சொன்னக்கா. எனக்கு ஞாபகம் இல்லையே. அதற்குள் விவரம் தெரிந்து கோவிலில் ஒரு சலசலப்பு உண்டாகிவிட்டது. இதுவும் நடந்துட்டா இவ அபூர்வ சக்தி உள்ளவங்கிறது உறுதியாயிடும். நடக்கலன்னா அப்ப பாக்கலாம். அர்ச்சகர் அருகில் வந்தார். அம்மா, இங்கேயும் ஒரு சலசலப்பை உண்டாக்கிட்டியா? நான் வேணும்னே எதையுமே செய்யல, புரியுது. உனக்குள்ள ஒரு அபூர்வ சக்தி இருக்கிறது உனக்கே தெரியலம்மா. அபிராமி மௌனம் சாதிக்க, நான் உங்க அப்பாட்ட பேசணும். ஊர் உணரட்டும். அதுக்கு முன்னாடி நீ உணரணும். உள்ளத உனக்கு தெரியணும். அப்பத்தான் முழுமையான உன் சக்தி உனக்கு தெரியும், இந்த ஊருக்கும் புரியும். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. இல்லம்மா, நானும் தேவி உபாசகன் தான். இது சக்தி வாய்ந்த தொன்மையான ஆலயம். நாங்க 3 தலைமுறையா இங்க பூஜை பண்றோம். பாவங்களே பண்ணாத குடும்பம். அதனாலதான் உன்கிட்ட உள்ள வெளிச்சம் என் கண்களுக்கு தெரியுது. அபிராமி, அது இந்த உலகத்துக்கே தெரியணும். ஐயா, நான் ஒரு சராசரி பொண்ணாத்தான் வாழ விரும்புறேன். இதெல்லாம் வேண்டாம். அப்படி சொல்ற உரிமை உனக்கு இல்லம்மா. கல்யாணம் முடிஞ்ச கற்புக்கரசி புனிதவதி கணவரோட குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முடியல. காரணம் தெய்வ சக்தி. பின்னால அவங்கதான் காரைக்கால் அம்மையா. நீ படிச்சிருப்ப. ஐயோ, அவங்கெல்லாம் புனிதமான ஒரு ஆத்மாங்க. நீயும் அந்த வரிசையில ஏன் வரக்கூடாது? வேண்டாம். அத இந்த அம்பாள் தீர்மானிக்கணும் அபிராமி, நீ இல்ல. நான் நாளைக்கு உங்க அப்பா வந்து பாக்குறேன். அதுக்குள்ள இன்னொரு அதிசயம் இந்த ஊர்ல நிகழ்ந்திருக்கும். அபிராமிக்கு ஒன்றுமே புரியவில்லை. வேணியின் அம்மா அகிலாவுக்கு ஸ்கேன் முடித்து காத்திருக்க ரிப்போர்ட் வந்து விட்டது. தண்ணி வத்தி போச்சுமா, உடனே டாக்டர் பாருங்க. இருவரும் படபடப்பாக புறப்பட்டு லேடி டாக்டரிடம் வர, அவள் ரிப்போர்ட் பார்க்கும் போது இரவு 8 மணி. உடனே அட்மிட் ஆயிருங்க. சிசேரியன் தான், குழந்தை எடுத்துடணும். ஐயோ, மாசம் ஆகலையே டாக்டர். காத்திருக்க முடியாதுமா, குழந்தைக்கு அது ஆபத்து. சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. அவள் உத்தரவுகளை பிறப்பித்தாள். எல்லா ஏற்பாடுகளும் நடந்தன. சரியாக இரவு 10:30 மணிக்கு பெண் குழந்தை சிசேரியன் செய்து எடுக்கப்பட்டது. எடை குறைவாக இருந்ததால் இன்குபேட்டரில் வைக்க உத்தரவிடப்பட்டது. பிரச்சனை எதுவும் இல்லையே? வராது. இன்னைக்கு எடுக்கிற ஸ்கேன ஒரு நாள் நீங்க தாமதிச்சிருந்தாலும் உங்க மகளுக்கு ஆபத்து. குழந்தை மிஞ்சி இருக்காது, கடவுள் காப்பாத்திட்டாரு. இல்ல டாக்டர், அபிராமி காப்பாத்திட்டா. அபிராமியா? அகிலாவின் அம்மா விவரம் சொல்ல லேடி டாக்டர் ஆடி போனாள். ஏற்கனவே அந்த பொண்ணை பத்தி ஊரே பரபரப்பா பேசுதே. ஆமா டாக்டர், குட். முதல்ல அவளுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க மகளை, பேத்திய அவன் மூலம் கடவுள் காப்பாத்திருக்கு. அந்த அம்மா கதறி விட்டாள். அகிலா கண்பிடித்து விட்டாள். அம்மா போய் விவரம் சொன்னால் குழந்தை டாக்டர்களின் பராமரிப்பில் பாதுகாப்பாக இருக்க வேணியின் குடும்பமே கூடி பேசியது. காலை 7 மணிக்கு ரத்னம் வீட்டு வாசலில் வேணியின் அப்பா அம்மா வந்து நின்றார்கள். கையில் பூ, பழங்கள், தாம்பூலம், இனிப்பு வகைகள். அபிராமி எங்க? வாங்க ஆண்டி. அபிராமி வந்து அழைக்க வேணியின் அம்மா அபிராமி காலடியில் அந்த தட்டுக்களை வைத்தாள். கையெடுத்து கும்பிட்டாள். என்ன இது? விவரம் சொல்லி கணவன் மனைவி கதறிவிட்டார்கள். அந்த அங்காளம்மன் நீதாம்மா. நாங்க கும்பிடுற எங்க ஆத்தா மாரியம்மனும் நீதான்.
எங்க கொலை விளக்க காப்பாத்தி கொடுத்துட்ட தாயே. அபிராமி மிரண்டாள். ரத்னம், மோகனா, கிழவி, குழந்தைகள் அனைவரும் இதை கேட்டு பிரமித்தார்கள். நீ கடவுளோட பிரதிநிதி தான். நீ சொல்ற எல்லாமே நடக்குது, அதுவும் நல்லதாவே நடக்குது. உயிர்களை ரட்சிக்கிற அம்பிகை நீ, இது சத்தியம். அவர்கள் வாய் கொள்ளாமல் வாழ்த்தினார்கள். உணர்ச்சி வசப்பட்டு கதறினார்கள். ஏறத்தாழ கண்ணீரால் அவளது பாதங்களை கழுவினார்கள். புறப்பட்டார்கள். ரத்னத்துக்கு உடம்பு முழுக்க சிலிர்த்தது. மகளை கண்களில் நிரப்பிக் கொண்டார். மோகனாவுக்கும் கிழவிக்கும் எதுவும் புரியவில்லை. உள்ளே ஒரு பக்கம் குழப்பம், பயம், கலக்கம், பொறாமை எல்லாம் கலவையாக சேர தம்பி தங்கை சந்தோஷப்பட சரியாக 9 மணிக்கு பண்ணையார் தர்மராஜ் வந்து விட்டார். என்னம்மா, பொன்னுசாமி மகளை யமன் வாயிலிருந்து வெளியே இழுத்து போட்டுட்டியே? அபிராமி மௌனம் சாதிக்க, நம்ம ஊரே பேச தொடங்கியாச்சு. உன்னால அடுத்தடுத்த அதிசயங்கள் ஊர்ல நெகழ தொடங்கியாச்சு. இது ஒரு மாதிரி பரவசத்தை உண்டாக்குது. நீ வீட்டுக்குள்ள பூஜை மாடத்துல மட்டுமே இருக்க வேண்டிய அகல் விளக்கு இல்லம்மா அபிராமி. ஐயா, என்ன சொல்றீங்க? ரத்னம் கேட்க, சூரிய வெளிச்சம் இந்த உலகத்துக்கு, அத உன் வீட்டுக்குள்ளேயே வச்சு நீ பூட்ட முடியுமா? புரியலிங்க. அபிராமி உன் பொண்ணு, உங்க சொத்து மட்டும் இல்ல, இனி பொது சொத்து ஆக போறா. இவளால இந்த ஊரு நிமிரணும். அது எப்படின்னு யோசிக்கணும் ரத்னம். எனக்கு விளங்கல. அபிராமி தான் இனி பேசணும். அபிராமி அவரை கையெடுத்து கும்பிட்டாள். இப்பவும் எனக்கு எதுவும் புரியல. எப்படி இதெல்லாம் நான் சொல்றேன்னு எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல. சரிம்மா, புரியுது. இந்த ஆற்றல் நம்ம ஊருக்கும் உலகத்துக்கும் பயன்பட வேண்டாமா? எப்படிங்க? தெரியல. அதுக்கு நான் வழி சொல்றேன். குரல் கேட்டு அனைவரும் திரும்ப கோவில் குருக்கள் உள்ளே நுழைந்தார். ஐயா வாங்க. நேத்திக்கே நான் அபிராமி கிட்ட இது தொடர்பா பேசினேன். விளக்கமா பேச வேண்டிய வேலை வந்தாச்சு. உட்காருங்க. அவர் அமர மற்றவர்களும் கூடவே இருக்க, சிதறி கிடக்கிற சக்திகளை ஒன்று திரட்டினாதான் அது ஆக்க சக்தியா மாறும். யார்கிட்ட அது இருக்கோ அவங்கதான் அதை ஒழுமுகப்படுத்தணும். புரியல. நம்ம ஊர்ல இருந்து தெற்க 20 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு சித்தர் பீடம் இருக்கு, தெரியும். வன சித்தர்னு பேர் அவருக்கு. பழுத்த ஞானி. நாங்க கூட அவரை சந்திக்க பல முறை முயற்சி பண்ணி அவர் பார்க்கவே விடல. தர்மராஜ் சொல்ல, விடமாட்டாரு. நாம விரும்பினா போதாது, அவர் விரும்பணும். இல்லைன்னா யாருமே அவரை பார்க்க முடியாது. சரி, அபிராமி அவரை சந்திக்கணும். அவர் அதை விரும்பணும். அவர் அனுமதிச்சா பல அற்புதங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு. இது நடக்குமா? நான் சக்தி உபாசகன். அவரை சந்திச்சிருக்கிறேன். அவர் சொன்ன பல சங்கதிகளை மனசுல இருத்தித்தான் இப்பவும் தேவி உபாசகனா இருக்கேன். இல்லைன்னா கோவில் பணியை செய்ய முடியாது. அவர் பெரிய மகான். சரி, எப்படி சந்திப்பு? வர்ற பௌர்ணமி நாள்ல அபிராமியோட நான் அங்க போறேன். அனுமதி வாங்க வேண்டாமா? அது அங்க போனாதான் தெரியும். நாளை மறுநாள் பௌர்ணமி. சரி, போயிட்டு வாங்க. சாயங்காலம் 6 மணி தாண்டதும் சந்திரோதயம் தொடங்கிடும். அந்த நேரத்துல அங்க இருக்கும். வனச்சித்தர் பௌர்ணமி பூஜையில இருப்பாரு. அந்த நேரம் அபிராமி அவரை சந்திச்சுட்டா, அதை தெய்வம் அனுமதிச்சா பல அற்புதங்கள் நிகழும். இந்த ஊருக்கும் நல்ல காலம்தான். சரியா? செய்யுங்க குருக்களே. அபிராமி, நாளைக்கு கோயிலுக்கு வந்து நான் கத்து கொடுக்கிற தியானத்தை நிறைவேற்று. இது ஆரம்பம். எனக்கு பயமா இருக்கு ஐயா. எதுக்கு? மனுஷங்க பயப்பட்டா நியாயம், தேவதை பயப்படக்கூடாது அபிராமி. ஐயோ, நான் சாதாரண சராசரி பொண்ணா இருந்துட்டு போறேனே, என்னை விட்டுடுங்களேன். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இப்ப நீ இல்லையே. காலத்துல நிகழ்த்தின அற்புதங்கள் தானே எங்களை இங்க சேர வச்சிருக்கு. எனக்கு எதுவுமே புரியலையே. உனக்கு முழுசா புரிய வைக்கத்தான் இந்த ஏற்பாடுகள். நம்ம சக்தி பல சமயம் நமக்கே தெரியாது. ஓட்டப்பந்தய வீராங்கனை, மல்யுத்த வீரர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சியாளர் எதுக்கு? அவங்க உள்ள இருக்கிற திறமைய வெளியில கொண்டு வரத்தான். அந்த முறைப்படுத்தி அவங்கள முழுமையா பயன்படுத்த. அண்ணாமலை தீபத்தை மலை உச்சியில ஏத்துற காரணமா தான் உலகமே பாக்குது. அதை கீழே ஊருக்குள்ள வச்சா யாருக்காவது தெரியுமா? அபிராமி, உனக்குள்ள புதஞ்சு கிடக்கிற அபூர்வ சக்தியை வெளியில கொண்டு வர சாதாரண மனுஷங்களால முடியாது. அதுக்கு ஒரு ஞானம் வேணும், ஆத்ம நலன் வேணும். அதை தேடித்தான் நாம போறோம். நீ மறுக்காத. உள்ள புதஞ்சு கிடக்கிற திரிய தூண்டி விடுற முயற்சிக்கு நான் உறுதுணையா நிக்க போறேன். நாளைக்கு கோயிலுக்கு வந்துருமா? தர்மராஜ் உட்பட அனைவரும் கலைய குடும்பத்தில் ஒரு மாதிரி அசாதாரண அமைதி நிலவியது. அபிராமி உள்ளே வந்தால் அம்மாவின் படம் மாட்டப்பட்டிருந்தது. அதன் கீழே வந்து நின்றாள். என்னம்மா இது? அம்மாவின் கண்களில் எப்போதும் இருந்த ஜீவன் இப்போது அதிகமாக இருந்தது. எனக்கு எதுவுமே புரியலையம்மா. நான் பேசினது எதுவும் என் நினைவுல இல்ல. அவங்க நான் பேசினதை சொல்லும் போது பிரமிப்பா இருக்கு. இந்த அளவுக்கெல்லாம் என்கிட்ட சக்தி இருக்காமா? நானா இதெல்லாம் சொல்ல சொன்னேன்? எப்படிம்மா? எனக்கு புரியலையே. ரத்னம் மெதுவாக உள்ளே வந்தார். நீ இறந்தப்போ எனக்கு 7 வயசு, இப்ப 17. இந்த வீட்டுல நான் எத்தனையோ கொடுமைகளை அனுபவிச்சுட்டேன். அப்ப கூட அப்பாட்ட எதையுமே நான் சொல்லல. ஏம்மா? அப்படி சொன்னா பகை அதிகமாகும். எப்பவும் அப்பா என் கூடவே இருக்க முடியாது. அவங்க கிட்ட கோபம் வரும். அது கலகமா வெடிக்கும். குடும்பத்துல நிம்மதி பறி போகும். சந்தோஷம் தொலையும். எந்த நேரமும் கலையபரமா இருக்கும். நான் தனிமைப்படுத்தப்படுவேன். அது கூடாதுன்னு தானே இந்த பொறுமை.
நான் தனிமைப்படுத்தக்கூடாது. ஆனா இந்த அபூர்வ சக்தி அதைத்தானே செய்ய போகுது. இது தேவையா? ரத்னம் நெருங்கி வந்தார். அம்மா, இருக்கிற வரைக்கும் எல்லார் கூடவும் இயல்பா வாழணும். நான் சராசரி பொண்ணு. என் தலையில ஏதோ ஒரு கிரீடத்தை தூக்கி வைக்க ஊர் முழுக்க கச்சை கட்டிட்டு இறங்குது. இது மலர் கிரீடமா இல்ல முள் கிரீடமா? சொல்லுமா. ரத்னம் கண்களை அகல விரிக்க, எதுக்கு வனச்சித்தர் சந்திப்பு? அவர் சம்மதிப்பாரா? அப்படி சம்மதிச்சா அந்த சந்திப்பு என்னை எங்க கொண்டு போக போகுது? அம்மா, பொண்ணா பிறந்துட்டா உயரம் தாண்டி பறக்க கூடாது. நூல் கையில இருக்க வரைக்கும் தான் காத்தாடிக்கு பாதுகாப்பு. அது கைவிட்டு போயிட்டா ஏதோ ஒரு தந்தி கம்பத்துல சிக்கி அல்லது கண்ணு மண்ணு தெரியாத உயரத்துல பறந்து தொலைஞ்சு போகணுமா? நான் தரையில வாழ விரும்புறேம்மா. என்னை ஆகாயத்துக்கு கொண்டு போகாத, காப்பாத்து. அவள் தோளில் கைவிட திரும்பினாள். ரத்னம் நின்றார். அப்பா, என்னம்மா, பாதுகாப்புக்கு அம்மாவை தேடுறியா? இந்த அப்பாவை நீ நம்பலையா? அப்படி இல்லப்பா, அதுதான் உண்மை. உண்மையான உன்னோட வலிகளை நான் புரிஞ்சுக்கல. ஒரு புருஷனா இப்பவும் வாழறேன். தகப்பனா இருக்க தவறிட்டம்மா. அவர் குரல் உடைய, இல்லப்பா, நான் அப்படி நினைக்கல. உங்க மேல நான் நம்பிக்கை இழக்கல. சித்தி கிட்ட எனக்கு எந்த ஒரு வெறுப்பும் இல்ல. நான் சந்தோஷமாத்தான்ப்பா இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பதறல. இந்த அபூர்வ சக்தி என்னை கலவரப்படுத்துது. பயமா இருக்கு. இது எப்படி எனக்கு வந்தது? ஏன் வந்தது? புரியலையப்பா. நல்லது தானேம்மா. நீ பிறந்தது முதல்ல அழகான, அமைதியான, ஆரவாரம் இல்லாத பொண்ணு. உன் அழகும் பேச்சும் புத்தியும் பார்த்து நீ ஒரு நல்ல குழந்தைன்னு ஊரே சொல்லி இருக்கு. உங்க அண்ணன் பிறந்தப்போ நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சோம். நானும் உன் அம்மாவும். மன கஷ்டம், வர்த்தக ரீதியான பிரச்சனை, உடல் உபாதைகள்னு. ஆனா நீ அவ கர்ப்பத்துல உண்டான நிமிஷம் தொட்டு அத்தனை கஷ்டங்களும் விலகி போயிடுச்சு. எல்லா வகையிலும் லாபம், சந்தோஷம், உற்சாகம்னு நாங்க பூரிச்சு போனோம். அதுவும் அந்த நேரத்துல உங்க அம்மா முழுமையா கடவுளைத்தான் நம்புனா. எந்த நேரமும் கோயில் தான். புராணம், இதிகாசம் நிறைய படிச்சா. தெய்வ சிந்தனைகளை அதிகமா தேக்கி வச்சா. அருளோடு கூடின ஒரு குழந்தை தனக்கு பிறக்கணும்னு ஆசைப்பட்டா. எல்லா பெண் தெய்வங்களுக்கும் ஏராளமான வழிபாடுகள். அம்மனே உனக்கு மகளா வந்து பிறக்கணும்னு ஆசையான்னு எல்லாரும் கேட்பாங்க. அந்த தவம் வீண் போகலம்மா. நீ வந்து பிறந்த. கர்ப்ப காலத்துல ஒரு பொண்ணோட சிந்தனையும் அவ புருஷ மனசும் நேர்கோட்டுல இருந்தா நிச்சயமா பிறக்கிற பிள்ளை அதை ஒட்டித்தான் வரும். நீ பிறந்தது அப்படிதான். ஆனா அம்மா கூட வாழ நான் கொடுத்து வைக்கலையேப்பா. அவ உன்னை வளர்க்க கொடுத்து வைக்கல. விடுமா. அவ உன் கூட இல்லைனாலும் அவளோட அருள் உனக்கு பூரணமா கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நடக்குது. நல்லதுமா. நம்ம குருக்கள் தேவி வாச்சகர். அவர் சொன்னா சரியா இருக்கும். நீ அதை பின்பற்று. சக்தி பீடத்துல உள்ள ஒரு சித்திரை பாக்குறது சுலபம் இல்ல. அந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சா நல்லது தானே. மனசை அமைதிப்படுத்தி எல்லாம் சரியாயிடும். வெளியே இருந்தபடியே இதை ஆண்டாளு கேட்டாள். மகளை அழைத்து கொண்டு காலையில் ஆண்டாளு வெளியே வந்து விட்டாள். எதுக்குமா? வீட்டுல போட்டது போட்டபடி இருக்கு. போய் பாத்துக்கலாண்டி. நிறைய பேசணும். சொல்லுமா. என்னடி இவ அந்த வனச்சித்திரை பார்த்துட்டா என்ன செய்யறது? பாக்கட்டும், அதுல உனக்கு என்ன கஷ்டம்? மோகனா, நீ புத்தி கட்டவளா? புரியல. இப்போ இவளுக்கு 17 வயசு. 21க்கு 4 வருஷங்கள் இருக்கு. அதாவது சொத்துக்கள் இவ பேருக்கு மாற இருக்கட்டும். மாறினது இவ கதைய முடிச்சா எல்லாம் உன் புருஷனுக்கு சொந்தமாகும். அவனை முடக்கிட்டா அல்லது எழுதி வாங்கிட்டா உனக்கும் உன் 2 பிள்ளைங்களுக்கும் கோடிக்கணக்கான சொத்துக்கள் சொந்தமாயிடுமே. 4 வருஷம் கழிச்சு தானே. அடியே, இவ வனச்சித்திரை பார்த்து முழு சக்தியும் ஏத்திக்கிட்டு வந்துட்டா இவளை கையில பிடிக்க முடியுமா? ஏற்கனவே ஊரே இவளை கொண்டாடுது. அப்புறம் என்னடி ஆகும்? வீட்டு வாசல்ல ஊரே திரண்டு நிக்காது? அருள் வாக்கு கேட்க நிக்கட்டும். அப்புறமா அவளை அசைக்க முடியுமா? ஏன் முடியாது? பின்னால நடக்க போறத இப்பவே சொல்றப்போ நம்ம மனசுல உள்ளத படிச்சுட்டா நம்மளை விட்டு வைப்பாளா? படக்கன நிமிர்ந்தாள் மோகனா. நீ என்ன சொல்ற? இவ்வளவு தாமதமாத்தான் உனக்கு புரியுதா? இதுல உள்ள விபரீதம் விளங்குதா? அட ஆமா, நான் இப்படி யோசிக்கவே இல்லையே. நீ அப்பதான் யோசிச்ச. அவன் பொண்டாட்டி செத்து அவ தாயில்லா பிள்ளை ஆனப்போ உன்னை உள்ள கொண்டு வந்து அவனுக்கு பொண்டாட்டியாக்க நான் என்ன பாடுபட்டேன். எத்தனை ஆலோசனைகள் சொன்னேன். அவளுக்கு மஞ்ச காமால வரவழைச்சதே நான் தானே. அவ மகன் காணாமலா போனா ஆளை வச்சு தூக்குனது யாரு? அம்மா. மோகனா குரல் நடுங்கியது. திரண்ட சொத்துக்களை அடைய எத்தனை அழகா காய்களை நான் அகத்தியிருக்கேன். உனக்கு மட்டும்தானே இதெல்லாம் தெரியும். சரி சரி, உறக்க பேசாத. எதுக்காக இவ்வளவு பாடுபட்டேன்? வருஷ கணக்கா காத்திருந்து கடைசியில கதை வேற மாதிரியா மாறுதேடி. நம்ம திட்டம் எல்லாம் தெரிஞ்சா ரத்னம் நம்மளை விட்டு வைப்பானா? அவ புரிஞ்சுக்கிட்டா சும்மா இருப்பாளா? இத்தனை நாள் வாழ்ந்த வசதியான வாழ்க்கை கை நழுவ போகுதா? தெருவுக்கு வரப்போறோமா மோகனா? மோகனா கண்களில் கலக்கம். இல்லம்மா, அது கூடாது. ஒரு காலம் நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த வனச்சித்தட்ட இவளை போக விடாம தடுத்துடலாம். எதுக்கு? என்னடி பேசுற? புதுசா என்னத்தை கத்துக்கிட்டு இவ வரப்போறாளோ? வரட்டும்மா. இப்ப தடுத்தா சந்தேகம் வரும். அவளுக்கு வராதிரி. இந்த புகழும் ஆரவாரமும் அவளுக்கு பிடிக்கல.
ஆனாலும் உள்ள அப்படி ஒரு சக்தி இருந்தா அது வெளிப்படத்தான் செய்யும். நாம் அதை தடுக்க முடியாது. அதால நமக்கும் நல்லது நடந்தா? எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படி சொல்லாத. எனக்கு சில யோசனைகள் இருக்கு. அவ சித்தர்கிட்ட போயிட்டு வரட்டும், அப்புறமா உனக்கு நான் அதை சொல்றேன். என்னடி? தடுத்தா நாம தப்பா தெரியும். இவரே நமக்கு எதிரா திரும்புவாரு. அதுதான் நமக்கு பாதகம். இப்ப விட்டுரு. இத்தனை நாள் நாம வேற மாதிரி இருந்தோம். இனி புத்திய மட்டும் நம்பி ஆட்டத்தை தொடங்கணும். முடியுமா? இந்த அவநம்பிக்கை எனக்கு இன்னைக்குமே இருந்தது இல்ல. தைரியமா இரு. இனி அவளை அதட்டாத, வேலை வாங்காத, கஷ்டப்படுத்தாத. இணக்கமா இரு. பாசம் காட்டுற மாதிரி நடி. அதுவும் இயல்பா இருக்கட்டும். ஓவரா நடிக்காத. புரியுதா? இவளை ஆதரிச்சு அவரை வீழ்த்தணும். நமக்கு அதுதான் முக்கியம். ஏதோ உனக்கும் நீ பெத்த பிள்ளைங்களுக்கும் நல்லது நடந்தா சரிதான். நடக்குமா? இவளை வச்சு வாழ்க்கையில நிரந்தரமா செட்டில் ஆக காத்திருக்கோம். விட்டுடுவேனா? பௌர்ணமி நாள் வந்து விட்டது. அபிராமி சீக்கிரமே எழுந்து குளித்து வழக்கம் போல சாமி கும்பிட்டு விட்டு வீட்டு வேலைகளை தொடங்கி விட்டாள். மோகனா வந்தாள். இந்த பாரு, குருக்கள் ஐயா உன்னை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கிறாரு. முதல்ல அத கவனி. சித்தி, இதெல்லாம் வேணுமா? போயிட்டு வாயேன். உனக்கு ஒரு நல்லது வருதுன்னா எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அபி? ரத்னம் வந்து விட்டார். தயாரா அபி? நான் ரெடியா இருக்கேன்பா. அபி, வெறும் வயத்தோட போக கூடாது. இந்த பாலை மட்டுமாவது குடிச்சிட்டு போ. வேண்டாம் சித்தி. இல்லம்மா, சாப்பிட்டு போ. இருவருக்கும் தந்தாள். பருகினார்கள். புறப்பட்டார்கள். நேராக இருவரும் கோவிலுக்கு வந்து விட்டார்கள். குருக்கள் காத்திருந்தார். அபிராமி பேரில் அர்ச்சனை செய்து பிரசாதம் கொடுத்தார். நான் ஒரு தியானம் சொல்லித்தரேன், அதை நீ செய்ய. இது வரைக்கும் நான் தியானம் பழகல. மனச ஒருநிலைப்படுத்துறதுதானே தியானம். தெய்வ கடாட்சம் பொருந்தின உனக்கு அது சுலபமா வசப்படும். கஷ்டமே படமாட்ட. சரியா? அம்மனுக்கு எதிரே சன்னதியிலே அவளை உட்கார வைத்தார். நேரா அம்பாளை பாரு. அவளோட நெத்தி பொட்டுல உன் பார்வையை ஒருமைப்படுத்து. ஓம் சக்தின்னு சொல்லிக்கிட்டே இரு. முதல்ல மனசு அலப்பாயும். பாயட்டும். ஆனா அது குறைஞ்சு நிச்சயமா உன் மனசுல அது லயிக்கும். எவ்வளவு நேரம் முடியுதோ அது வரைக்கும் செய். சரிங்கய்யா. ரத்னம், நீங்களும் இங்கே இருக்கலாம். எப்போ அபிய வீட்டுக்கு கூட்டு போறது? இன்னைக்கு முழுக்க அவ கோயில்ல தான் இருக்கணும். இங்க இருந்து சித்தர்கிட்ட அவளை நான் கூட்டு போயிருவேன். அங்க நீங்க வர முடியாது. அபிக்கு அங்க அனுமதி கிடைக்குமா? இதுக்கு பதில் அம்பாள் கிட்ட இருக்கு. அபி, நீ தயாரா? தயார். அவளை உட்கார வைத்தார். பார்வை அம்மனை முழுமையாக தடவி இறுதியில் நெற்றி பொட்டில் வந்து நின்றது. தன் கவனம் முழுக்க சிதறாமல் அந்த ஒரு புள்ளியில் கொண்டு வந்து சேர்த்தாள் அபி. ரத்னம் ஒரு ஓரமாக உட்கார்ந்தார். குருக்கள் தன் பணிகளை செய்து கொண்டிருக்க பௌர்ணமி நாளில் கோவிலில் கூட்டம் அதிகம் இருந்தது. அதிலும் அபி தியானம் செய்வதை பார்க்கவே கூட்டம் கூடிவிட்டது. அருள்வாக்கு சொல்ல போறாங்களா? இல்லம்மா, பிரார்த்தனை நடக்குது, தியானம் பண்றாங்க. யாரும் சத்தம் போடாதீங்க. இரைச்சல் அதிகமாக இருந்தது. அது அபிராமியை பாதிக்கவில்லை. குருக்கள் கவனித்தார். திறந்த இமைகளில் அசைவு கூட இல்லை. அபிராமி தியானத்தில் வசப்பட்டு விட்டாள் என்பது புரிந்தது. இத்தனை சீக்கிரம் ஆழ்நிலை தியானம் கைகூடுவது யாருக்கும் வாய்க்காது. அபிராமிக்கு வாய்த்து விட்டது. கோவிலின் ஆரவாரம் அவளை கொஞ்சம் கூட அசைக்கவில்லை. ஏறத்தாழ 2 மணி நேரங்கள். காலை பூஜைகள் முடிந்து நடை சாத்துவது வரை அவளது தியானம் நீடித்தது. அதற்குள் சகல பூஜைகளும் முடிந்து விட்டன. வந்தவர்கள் திரும்பி விட்டார்கள். மதியம் 1 மணிக்கு கண் திறந்தாள் அபிராமி. மெல்ல எழுந்து நமஸ்கரித்தாள். குருக்கள் அருகில் வந்தார். என்னம்மா, மனசு வசப்பட்டுதா? எனக்கு எதுவுமே புரியலையா. ஏதோ ஒரு புது உலகத்துல நான் சஞ்சரிச்சேன். மனிதர்களே இல்லாத உலகம் அது. ஆனா எனக்குள்ள ஏற்பட்ட உணர்வை சொல்ல எனக்கு வார்த்தைகள் வரல. கண்கள் பனிக்க அபிராமி உணர்ச்சி வசப்பட்டாள். இதுதாமா தியானம். முயற்சியில சலனமே இல்லாத ஒரு முழுமையான தியானம் எனக்கு கூட கிடைக்கல. அத்தனை அருள் உன்கிட்ட குவிக்கப்பட்டிருக்கு. அதான் இந்த பரவசம். அப்பா அருகில் வந்தார். அபிராமி, என்னென்னமோ சொல்றியேம்மா, எனக்கு எதுவுமே புரியலையே. எனக்கும் புரியலப்பா. குருக்கள் குறுக்கே வந்தார். இந்த ஆரம்ப பரீட்சையில அபாரமா அபிராமி தேறிட்டா. நான் சந்தோஷமா இருக்கேன். இது போதும். வாமா சாப்பிடலாம். அபிஷேக பிரசாதம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் வாங்க ரத்னம். இருவரையும் உட்கார வைத்து அவரே பரிமாறினார். அவரும் சாப்பிட்டார். ரத்னம், அபிராமி இங்கேயே கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். நீங்க புறப்படுங்க. வீட்டுக்கு வரக்கூடாதா? வேண்டாம். கோயிலோட அதிர்வு, ஆன்மீக வாசனை அவ உடம்புல முழுமையா பூசப்பட்டிருக்கு. மனசும் உடம்பும் இப்ப தெய்வீகமா இருக்கு. வீட்டுக்கு போனா இது மங்கும். கூடாது. வனசித்திர சந்திக்க இந்த தகுதி வேணும். நீங்க புறப்படுங்க. என் மகளை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. இந்த ஊரையே உங்க மகதான் இனிமே பாத்துக்க போறா. கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி குருக்களே. வணங்கியவர் மகளிடம் வந்தார். நான் வர்றேம்மா. சரிப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். என்னை படைச்ச அம்மாவும் பெத்த அம்மாவும் எப்பவும் என் கூட தான் இருப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. அவர் போய்விட்டார். சன்னிதானம் மூடப்பட்டது. உதவி குருக்களை அழைத்தார் பெரிய குருக்கள். சாயங்கால பௌர்ணமி பூஜைகளை நீதான் பாத்துக்கணும். அதற்கான பட்டியலை கொடுத்து விளக்கி கொண்டிருந்தார். அபிராமி தன் வசம் இல்லை. கண்மூடி அமர்ந்திருந்தாள். அவளிடம் எந்த விதமான லௌகீக சிந்தனைகளும் அறவே இல்லை.
அபிராமிக்குள் ஒரு புது சக்தி ஊற்றெடுக்க தொடங்கிவிட்டது. வனசித்தரின் பீடம் அந்த ஊரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. அபிராமியும் குருக்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். ஆண்களும் பெண்களுமாக நிரம்பி வழிந்தார்கள். அது ஒரு வனப்பகுதி. கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீஸ் காவல் இருந்தது. அது பிரபலமான ஒரு ஆலயம் போல் இருந்தது. வெளியே பொங்கல் வைப்பவர்களும் வழிபாடு செய்பவர்களும் ஏராளமாக இருந்தார்கள். ஒரு முனீஸ்வரர் ஆலயமும் இருந்தது. குளிக்க பெரிய ஒரு குளம் இருந்தது. வரும் எல்லோரையும் வனச்சித்தர் சந்திக்க மாட்டார். சீட்டு எழுதி தகவலை அனுப்ப வேண்டும். ஆட்கள் கொண்டு செல்வார்கள். அதில் அவர் தேர்ந்தெடுக்கும் ஆட்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அதற்கும் ஏராளமான கட்டுப்பாடுகள் உண்டு, முறைகள் உண்டு. சிலருக்கு வந்தவுடனே தரிசனம் கிடைத்துவிடும். மாத கணக்கில் காத்திருப்போர் பலருக்கு அந்த வாய்ப்பே கிடைப்பதில்லை. குருக்கள் வந்து அபிராமியுடன் நின்றார். குளத்தில் கை கால்களை கழுவிக்கொண்டு உதவியாளரிடம் குருக்கள் நெருங்க வானில் முழுமையான நிலவு நிறைந்த பௌர்ணமி. குருக்களை உதவியாளர் அழைத்தார். அபிராமிய உள்ள கூட்டு வர சொன்னாங்க. குருக்கள் சிரித்தார். உன் பேரை கூட இன்னும் நான் சொல்லல, ஆச்சரியம், வாம்மா. இருவரும் 10 நிமிடங்கள் நடந்து சித்தர் சன்னதியை அடைய அவர் கண்மூடி அமர்ந்திருந்தார். தெய்வீக மனம் சூழ்ந்த பீடம். அபிராமிக்கு உடம்பு முழுக்க ஒரு அதிர்வு உண்டானது. தள்ளி நின்றவள் கண்மூடி கைகூப்பி நின்றாள். வா அபிராமி. அபிராமி கண்களை திறக்க அவரது கனிவான பார்வை அவள் மேல் படர்ந்தது. அபிராமி அப்படியே விழுந்து நமஸ்கரித்தாள். பக்கத்துல வாம்மா. அருகில் வந்து நிற்க அவர் மெல்ல எழுந்தார். அவளது உச்சந்தலையில் கை பதித்தார். ஒரு மின்னல் பட்டதை போல இருந்தது. எப்பவோ இங்க வந்திருக்க வேண்டிய பொண்ணு நீ, கொஞ்சம் காலதாமதமா வந்திருக்க. குருக்கள் சிலிர்ப்புடன் நிற்க, உனக்குள்ள தெய்வம் இருக்கு. பல சமயம் அது நித்திரையில இருக்கு, சில சமயம்தான் அது கண்ணு திறக்குது. அந்த நேரம் உன் உதடுகள் உச்சரிக்கிற செய்திகள் ஊருக்குள்ள பெரும் பரபரப்பை உண்டாக்கி இருக்கு, சரியா? அபிராமி தலையை ஆட்டினாள். சித்தர் குருக்களை பார்த்தார். நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க, நான் அபிராமி கிட்ட மட்டும் பேசணும். அவர் மெல்ல விலகினார். உதவியாளர்களையும் அவர் பார்க்க அவர்களும் விலகி செல்ல அவரும் அபிராமியும் மட்டும். தெய்வ கடாட்சம் பத்தி பேசும்போது அந்த எல்லைக்குள்ள வர முடியாத மானிடர்கள் விலகி போகணும் அபிராமி. அவள் பேசவில்லை. நீங்க பீடத்துல 72 மணி நேரம் இடைவிடாத தியானத்துல உட்காரணும். அது இப்ப ஆரம்பிக்கும். இந்த பௌர்ணமி அதுக்கு உகந்த நாள். மாசி பௌர்ணமி ரொம்ப விசேஷம், சரியா? அவள் பேசவில்லை. நீ தாயை இழந்த பெண்ணு. உன் தாய் புண்ணியவதி. ஆனா அவளுக்கு ஆயுள் இல்ல, அது விதி. அது துர்மரணம். மஞ்சள் காமாலையில அவ சாகல, அது உண்டாக்கப்பட்டிருக்கு. அதிர்ச்சியுடன் நிமிர்ந்தாள் அபிராமி. ஆம், உன் தாயோட மரணம் இயற்கை இல்ல. ஏன்? உன் பேர்ல உள்ள திரண்ட சொத்துக்கள் அத்தனையும் உன் தாய் வழி தாத்தா உன் அம்மாவுக்கு தந்தது. அனுபவ பாத்தியதை மட்டுமே உன் அப்பாவுக்கு. 21 வயசு உனக்கு முடியும் போது எல்லாம் உன் பேருக்கு மாறிடும். அவள் மௌனமாக இருக்க, இது தெரிஞ்சே உன் தாய் கதையை முடிச்சு தந்திரமா உன் அப்பாவை வளைச்சு உள்ள வந்தவ உன் சித்தி. அவளோட தாய் தான் சூழ்ச்சிக்காரி. கடவுளே, அவங்க சூழ்ச்சி முடியல. உன் பேருக்கு சொத்து மாறினப்புறம் உன் கதையை முடிச்சுட்டா உயில் படி உங்க அப்பாவுக்கு எல்லாம் வந்துடும். அப்புறம் அவரை வளைச்சி எழுதி வாங்குறது கஷ்டமே இல்லை. பல வருஷங்களா போட்டு வச்ச திட்டம் அரங்கேற 4 வருஷம் தான் இருக்கு. இந்த நேரம் உனக்குள்ள இருக்க தெய்வாம்சம் அவங்க எதிர்பாராத புது திருப்பம். அவளுக்கு பேசவே முடியவில்லை. மனுஷங்க புத்தியை உபயோகப்படுத்தலாம், ஆனா தெய்வ சக்திக்கு முன்னால எந்த புத்தியும் நிக்காது அபிராமி. அவளது மௌனம் தொடர்ந்தது. இந்த 72 மணி நேரம் இடைவிடாத ஆழ்நிலை தியானம் உன்னை பக்தி பிளம்பா மாத்தும். உனக்குள்ள ஒரு ஆன்மீக நெருப்பு எரியும். ஆத்ம வெளிச்சம் உள்ள புகுந்து உன்னை பிரகாசமாக்கும். உள்ள இருக்கிற சக்தி அப்புறமா உறங்காது. உன் வாக்குகள் அத்தனையும் பலிக்கும். ஊரே உன் பின்னால வரும் அபிராமி. இனிமே நடக்க போறது இதுதான். ஐயா, நான் பேசலாமா? இனிமே நீதான் பேச போற. இன்னும் நான் கொஞ்சம் பேசணும், அதை முடிச்சிடுறேன். சொல்லுங்க. இந்த ஆன்மீக ஜோதியில நீ கலந்து நிற்கும் போது உனக்கு வரப்போற பேரும் புகழும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அதே நேரம் வரப்போற சோதனைகளும் ஏராளம். இனிமேதான் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் நீ சந்திக்க போற. ஐயா, எல்லா சக்திகளும் எனக்கு வந்தப்புறம் சூழ்ச்சி எப்படி வலிக்கும்? என்னை யாரால என்ன செய்ய முடியும் நீ கேட்கலாம். சொல்லிவிட்டு சிரித்தார். கோயிலும் உள்ள இருக்கிற தெய்வமும் சக்தி வாஞ்சதுதான். ஆனாலும் கோவில் விக்கிரகத்தை நகைகளை திருடுறவங்க இல்லையா? உண்டியலை உடைச்சு பணத்தை கொள்ளையடிக்கிறதும் நடக்கத்தானே செய்யுது. பொன்னாசை மண்ணாசை மனசாட்சிய தெய்வ பயத்தை குழி தோண்டி புதைக்கும் போது மானிடனால எப்படி தடுக்க முடியும்? உண்மைதான். பதவியில இல்லாதவங்க பதவியில உள்ளவங்களை அவமானப்படுத்துறது எப்படி நடக்குது? சட்டம் ஒழுங்க மதிக்காம வேலியே பயிர மேயறத நான் யாராலையும் தடுக்க முடியல. பணத்தாசை பதவி வெறியில உள்ளவங்கள மக்களால ஏன் தண்டிக்க முடியல? பல கேள்விகளுக்கு இங்க பதில்களே கிடைக்கிறது இல்ல. புரியுதா? அதுக்காக பயந்து ஒதுங்க முடியுமா? உனக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் எதிர்த்து நிக்கிற சக்திய உனக்கு தரத்தான் இந்த அழைப்பு. என்ன சொல்றீங்க?
நீ நிமிரணும். அதுக்கான நேரம் வந்தாச்சு. நான் கடவுள் இல்ல, ஒரு பிரதிநிதி. ஆத்ம ஞானத்தினால அந்த ஆண்டவன் எனக்கிட்ட கட்டளைய நிறைவேற்ற இங்க இருக்கேன். உன்னை வரவழைச்சு பேசும்படி எனக்கு உத்தரவு. அதுக்கு கட்டுப்பட்டு உன்னை வரவழைச்சேன். ஐயா, இனிமே நீ பேசலாம். உங்க முன்னால பேசுற கேள்வி கேட்கிற தகுதிலாம் எனக்கு இல்ல. எல்லா தகுதிகளும் உனக்கு உண்டு அபிராமி. மனசுல பட்டதை தயங்காம பேசு. ஐயா, எனக்கு பணத்துல ஆசை இல்ல. எல்லாத்தையும் என் தம்பி தங்கைக்கே சித்தி தரட்டும். எதுக்கு மோதலும் சண்டையும்? சபாஷ், இந்த நிர்மலமான மனசு இருக்கிற காரணமா தான் தெய்வம் உள்ள புகுந்திருக்கு. 21 வயசு வந்ததும் என் பேருக்கு எல்லாம் மாறினதும் நானே அதை அவங்க பேருக்கு எழுதி கொடுத்துட்றேன். அப்புறமா பகை எங்க, அழிக்கிற எண்ணம் எப்படி வரும்? ரொம்ப சரி, நீ ஒரு நல்ல சகோதரி, பேராசை இல்லாத பொண்ணு. ஆனா ஒரு நல்ல மகளா இல்லையே. ஐயா, ஒரு பாவமும் செய்யாத உங்க அம்மா உயிரை இவங்க எடுத்தாங்களே, அதுக்கு யார் பதில் சொல்லணும்? கடவுள். அதைத்தான் நானும் சொல்றேன். உனக்கு யார்கிட்டையும் பகை இல்ல, நீ யாருக்கும் எதிரி இல்ல, பழி வாங்குற நோக்கம் உனக்கு இல்ல. உனக்குள்ள புகுந்திருக்கிற தெய்வம் என்ன செய்யணுமோ அதை செய்யும். ஐயா, தர்மராஜ் மக ஓடி போனதை யார் சொன்னது? நீ சொல்லல. வேணியோட அக்காவுக்கு பிரசவம் ஆக போகுதுன்னு யார் சொன்னது? நீ சொல்லல. உனக்குள்ள உள்ள தெய்வம் கொடுத்த எச்சரிக்கை. நீ மறுத்தாலும் இத தெய்வம் சொல்லும். விட்டுட்டு சொன்ன அந்த சக்தி இனி அடுக்கடுக்கா வரும். ஊர் பிரமிக்கும். அப்படியா? நீ அமைதியா ஒதுங்க நினைச்சாலும் உள்ள இருக்கிற தெய்வம் உறங்க விடாது. ஐயோ, எதுக்கு? நான் ஒரு சராசரி பொண்ணா, சாதாரண அபிராமியாத்தான் வாழ விரும்புறேன். அபிராமி, பிறந்த முதல் முடிவு வரை நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்ல. அதை நாமே முடிவெடுக்க முடியாது. ஒரு பாட்டு உண்டு, 4 பேரு நடுவுல, நூலு ஒருத்தன் கையில. புரியுதா? மானிட வாழ்க்கை பொம்மலாட்டம் தான். ஒரு உத்தமி சாகடிக்கப்பட்டிருக்கா. அதுக்கான பதில சம்பந்தப்பட்டவங்க தெய்வத்துக்கு சொல்லணும். நீ நடுவுல கருவி. புரியுதா? அவள் ஒரு மாதிரி மிரண்டு போயிருந்தாள். ஐயா, எனக்கு பழி வாங்குற மனசு இல்ல. குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் தெய்வம் தண்டிக்கட்டும், சட்டம் பேசட்டும். எதையும் நான் கையில எடுத்துக்க விரும்பல. நீ விரும்பலமா? உன்னை படிச்ச கடவுளோட விருப்பம் அதுன்னா நீ நிராகரிக்க முடியாது. உன்னை புடிச்சு தண்ணியில தள்ளி விட்டாச்சு. மூச்சு திணறுது. கை கால்களை உதைச்சி நீ உயிர் பிழைக்க போராடுவ. அதுதான் நீச்சல். உன்னையும் மீறி நீ கரையேறுவ. போராட்டங்களை யாரும் விரும்பி ஏற்கல. களத்துல தள்ளப்பட்டுட்டா வேற வழி இல்ல. செய்யி அல்லது செத்து மடின்னு ஒரு வாக்கு உண்டு. நீ எதுக்கு பிறந்த? யாரையும் அழிக்க இல்ல. இப்படி பாரு, உன்னால 4 பேருக்கு நல்லது நடந்தா வேண்டான்னு சொல்லுவியா? மாட்டேன். அதுதான் நடக்க போகுது. பிறந்த ஊருக்கு புகழ தேடு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை செய்யுது. புரியுதா? நீ கேள்விகள் கேட்கிற நேரம் முடிஞ்சாச்சு. 72 மணி நேரம் தியானம் வசப்படுமா? அந்த கவலை உனக்கு வேண்டாம். உள்ள இருக்கிற தெய்வம் பார்த்துக்கும். அங்குள்ள மணியை அவர் அடிக்க உதவியாளர்கள் ஓடி வந்தார்கள். அந்த குருக்களை கூட்டிட்டு வா. குருக்கள் வந்து வணங்கினார். அபிராமி இங்க 72 மணி நேரம் ஆழ்நிலை தியானத்துல உட்கார போறா. சரிங்க தெய்வமே. நீ போய் இவளோட அப்பா ரத்னத்துக்கு இதை தெரிவிச்சிரு. தியானமும் அதை தொடர்ந்து பூஜையும் முடிஞ்சதும் அவளே ஊருக்கு திரும்புவா. ஆகட்டும். உங்க ஊர்ல இனி நல்லது நடக்க போகுது. தப்பானவங்க மக்களுக்கு இனங்காட்டப்படுவாங்க. அக்கிரமங்கள் ஒழியும். இந்த பூமியை புனிதமாக்கத்தான் இந்த பொண்ணை சக்தி படைச்சிருக்கிறா. கோயில்ல தனியா ஒரு இடத்தை அபிராமிக்காக ஒதுக்கு. அவளோட தியானம் வழிபாடுகள் அங்க தொடர்ந்து நடக்கணும். போலாம். வணங்கி விட்டு குருக்கள் திரும்ப, இனி யாருக்கும் தரிசனம் இல்ல, வந்தவங்களை திருப்பி அனுப்பிடுங்க. அத்தனை பேரும் விலகி போக சித்தர் அபிராமியிடம் வந்தார். குங்கும நிற சேலை ஒன்றை பூஜையிலிருந்து எடுத்தார். அபிராமி, நீ குளிச்சுட்டு இந்த குங்கும நிற சேலையை உடுத்து. இந்த ஸ்பகடீக மாலையை கழுத்துல போட்டுக்கோ. மீனாட்சி குங்குமத்தை நெத்தில வச்சுக்கோ. உடனே வா. சில நிமிடங்களில் அவர் சொன்ன தோற்றத்தில் அபிராமி வந்து நின்றாள். ஏற்கனவே தெய்வீக அழகு அது இன்னும் பல மடங்கு அதிகமாகி கண்கூசும் கலையுடன் நின்றாள். கையெடுத்து கும்பிடும் தோற்றம், நடுவில் ஹோமகுண்டம். கிழக்கு பார்த்து அவளை உமர சொல்லிவிட்டு பூஜையை சித்தர் ஆரம்பித்தார். மனச ஒரு புள்ளில குவிச்சு அந்த நம்பிக்கையை மட்டும் நெத்தி போட்டுல நிறுத்து. படிப்படியா எல்லாம் வசப்படும். அவரது சீரான ரீங்கார குரலில் ஓம் சக்தி என்ற சொல் அழகான இடைவெளி விட்டு அபிராமியின் செவி வழி புகுந்து மூளையின் விளிம்பில் மோத நெற்றி பொட்டில் அம்மன் அருள் வந்து குவிய தியானம் தொடங்கிவிட்டது. அபிராமி என்ற சராசரி பெண் படிப்படியாக கரைந்து ஒரு தெய்வீக மங்கை அக்னி பிழம்பாக அவளுக்குள் புகுந்து ஆக்கிரமிக்க தொடங்கிவிட்டாள். ஆன்மீக ஜோதியில் அபிராமி கலந்தாள். ரத்னம் வீட்டில் இருப்பு கொள்ளாமல் தவித்தார். நேரம் இரவு 9 கடந்து விட்டது. என்னங்க, சாப்பிட வரீங்களா? மோகனா வந்து கேட்க அவரிடம் பதில் இல்லை. உள்ளே வந்தாள். என்னம்மா இவளை காணல? வருவாடி, மாப்பிளைக்கு உடம்புல சக்கரை இருக்கு, பட்னி கிடந்தா நல்லதில்ல, சாப்பிடவை. மறுபடியும் வந்து மோகனா கேட்க அபிராமி வரல, மனசு சரியா இல்ல, அவ வரட்டும், இப்ப எனக்கு பசிக்கல, பசங்களுக்கு கொடு.
பிள்ளைகளை வந்து மோகனா கேட்க, வேண்டாம்மா அக்கா வரட்டும் சாப்பிட்றோம். எல்லாரும் இப்படியே சொன்னா எப்படி? பொங்கி வச்சாச்சு, வேலை ஆக வேண்டாம். ஆண்டாள் சீர ரத்னம் கடுப்பாகி விட்டார். அத்தை, அவ என் பொண்ணு, இருட்டி போச்சு, வயசு பொண்ணு வேற, உங்களுக்கு கவலை இருக்காது, நானும் அப்படி இருக்க முடியுமா? அப்புறம் ஏன் மாப்பிள்ள அனுப்பி விட்டீங்க? குருக்கள் நல்ல மனுஷன், அவரும் ஆம்பளை தானே. அத்தை என்ன பேசுறீங்க? அர்த்தம் தப்பா வருது. மாப்பிள்ள, குழந்தை தங்க வைக்கிற மாதிரி இருக்கிறா, அவளை பாதுகாக்கிறது நம்ம பொறுப்பு. யாரா இருந்தா என்ன, நம்பிடலாமா? எதுக்கு சித்திரை பார்க்க போகணும்? சில பேர் அந்த சித்திரை பத்தியே தப்பு தப்பா பேசுறாங்க தெரியுமா? அம்மா வாய மூடு. ஏண்டி கோவப்படுற? பின்ன என்னம்மா, அபிராமி கிட்ட ஒரு வாக்கு சக்தி இருக்கு, அது மேம்படுறதுக்கு தானே குருக்களையா சித்தர் பீடத்துக்கு கூட்டு போயிருக்கிறாரு. அவ எங்க பொண்ணு, உனக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம், அவளுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அந்த சந்தோஷம் எங்களுக்கும் தானே. ஏண்டி என்ன பிரிச்சு பேசுற? நானும் அவளுக்கு பாட்டி தான், என் பேத்தி பாதுகாப்பா இருக்கணும்னு நான் நினைச்சா அது தப்பா? ஆண்டாள் அழுது விட, இந்த பாரு பிள்ளைங்க வளருது, நீ ஏதாவது உளறிக்கிட்டே இருந்தா ஊருக்கு போயிடு. இந்த பாருடி, அபிராமியை விட்டு நான் போக மாட்டேன். அழுகை பெரிதானது. அத்தை, உங்களை யாரும் போக விட மாட்டோம். ரத்னம் சொல்ல, உங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பு கூட நான் பெத்த மகளுக்கு என்கிட்ட இல்லையே. விடுங்க விடுங்க, உள்ள போங்க அத்தை. மோகனா அம்மாவுடன் உள்ளே வந்தாள். என்னடி நடிப்பு சரியா? அம்மா, கொஞ்சம் ஓவர் ஆக்ட் மாதிரி இருக்கு, மாட்டிக்காத, அடக்கி வாசி. இனிமேதான் ஒவ்வொரு அடியையும் கவனமா எடுத்து வைக்கணும், புரியுதா? ஐயா, வாசலில் குரல் கேட்க ரத்தினம் வந்தார். வாங்க குருக்கள் ஐயா. அபிராமி எங்க? பதறாதீங்க, நல்லதுதான் நடக்குது, கேட்டா நீங்களே சந்தோஷப்படுவீங்க. என்ன சொல்றீங்க? குருக்கள் முழு விவரமும் சொல்லி முடித்தார். ஐயோ, என் பேத்திய தனியாவா விட்டுட்டு வந்திருக்கிறீங்க? ஆண்டாள் ஆரம்பிக்க, எந்த ஒரு பயமும் இல்லம்மா, தெய்வ அருள் பெற்ற ஒரு சித்தர் பீடத்துலதான் விட்டுட்டு வந்திருக்கோம். 72 மணி நேரம் தியானம் முடிஞ்சா ஒரு புடம் போட்ட தங்கமா உங்க பேத்தி வெளியில வருவா. அங்க வேற யார் இருக்காங்க? சித்தர் மட்டும். அவர் ஒரு ஆம்பளை தானே. அம்மா, அந்த மாதிரி பேசாதீங்க, தெய்வம் தண்டிச்சிடும். அவங்க எல்லாத்தையும் கடந்த ஞானி. உங்க பேத்தி இப்ப குடியிருக்கிறது ஒரு கோவில்ல. வாயை குப்பிளிங்க, மனசை சுத்தமா வச்சுக்கங்க. ஐயா, நான் வரேன். அபிராமி எப்ப வருவா? 3 நாள் கழிச்சு அவளே வந்துருவா. குருக்கள் போய்விட்டார். ரத்தினம் உள்ளே வர ஆண்டாள் புலம்பிக் கொண்டிருந்தாள். என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. அவர் தவ யோகி. விஸ்வாமித்திரர் கூட மேனகையை கண்டதும் தவத்துல இருந்து நடுவலியா? அழகான பொண்ணும் தனிமையும் இளமையும் யாரையும் விட்டு வைக்காது மாப்பிள்ள. அம்மா, நான் இனிமே சும்மா இருக்க மாட்டேன். ஆண்டாள் அழுது கொண்டே உள்ளே போக மோகனா அருகில் வந்தாள். என்னங்க, ஆன்மீக பரீட்சை எழுத போன நம்ம பொண்ணு ஜெயிச்சு வெளியில வருவா. நம்ம குடும்பத்துக்கே பெருமை சேர்க்க போறா. அவளால இந்த ஊருக்கும் பெருமை வரப்போகுது. வந்து சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு பசிக்கல. அம்மா பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்க, வயசானவங்க, புத்தி கெட்டு உளர்றாங்க. அவர் உள்ளே போய்விட்டார். பின்கட்டுக்கு வந்தாள் மோகனா. அம்மா, நீ ஓவரா உளறிட்ட. நமக்கு நடக்க போற நல்லதை நீயே கெடுக்க போறியா? இந்த பாருடி, 2 விஷயங்களை சரியா சொல்லிட்டா இவ கடவுளா? எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அம்மா, ஒரு கால் நடந்துட்டா லாபம் நமக்கு. சரிடி, அந்த சித்தன் உயரமா தளதளன்னு செகப்பா நல்லா இருப்பான். சாமியார்களே பல பேர் யோகியம் இல்லடி. சும்மா இருமா. மாப்பிள்ள மனசுல பயத்தை விதைச்சாச்சு, அது வேலை செய்யும், நமக்கு உதவும். எப்படிமா? இங்க காதை கொண்டு வா. மோகனா அருகில் வர ஆண்டாள் சொல்ல மோகனா முகத்தில் புது வெளிச்சம். ஓ, நீ இப்படி யோசிக்கிறியா? ஆமாண்டி, நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த சித்தர் மேல நம்ம ஊர் மக்களுக்கு வெறி பிடிச்ச பக்தி இருக்கு. இத கவனமா கையாளணும், இல்லைன்னா நம்மள படுபயங்கரமா திருப்பி தாக்கிடும். புரியுதுடி, நான் அவசரப்பட மாட்டேன். இவளால கிடைக்கக்கூடிய லாபங்களை முழுமையா அடைஞ்சப்புறம்தான் ஆட்டம் ஆரம்பமாகும். மாப்பிள்ள பேர்ல உள்ள சொத்துக்களை உன் பேருக்கு திருப்பி விடுற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். அவர் பேர்ல இல்லம்மா, வரத்தானே போகுது. உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தவளே நான் தாண்டி, மறக்காத. ராமாயண கூனிக்கு நீ அக்காவாச்ச. கூனி இல்லைன்னா ராமாயணம் இல்லடி. எந்த ஒரு கதையிலும் வில்லி இருந்தா தாண்டி சுவாரஸ்யம், புரிஞ்சுக்கோ. ஆண்டாள் வஞ்சகமாக சிரித்தாள். 3 நாட்கள் திரும்பி பார்ப்பதற்குள் ஓடிவிட்டது. 72 மணி நேரம் இடைவிடாத தியானம். சித்தர் தன் பணிகளை பூஜைகளை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்க அபிராமியின் ஆழ்நிலை தியானம் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் தொடர்ந்தது. அவளது அந்த தியானத்தின் அதிர்வு அந்த பீடத்திலே தெரிந்தது. பீடமே ஒரு மாதிரி ஒளிமயமாகி விட்டது. சித்தர் தன் விருப்பம் போல தரிசிக்க வந்தவர்களில் தகுதி படைத்தவர்களை மட்டும் அழைத்து அருள்வாக்கு தந்தார். வந்தவர்கள் அபிராமியையும் வணங்கிவிட்டு போனார்கள். அவளது தியான செய்தி அந்த பிரதேசம் முழுக்க பரவிவிட்டது. ஒரு புது வெளிச்சம் புறப்பட போகிறது என்ற நம்பிக்கை மக்கள் மனதில் துளிர்விட தொடங்கிவிட்டது. 72 மணி நேர தியானம் 3வது நாள் இரவு 7:30க்கு முற்று பெற்று அபிராமி கண்களை திறந்தாள். அவளது முகத்தில் ஒரு தேஜஸ் கூடி போயிருந்தது. எழுந்து வந்து சித்தரை கும்பிட்டாள். வேண்டாமா,
மனுஷங்க என்ன கும்பிடலாம், நீ தெய்வ பிரதிநிதி கூடாது. இல்ல ஐயா, நான் எப்பவும் அபிராமி தான். இப்போ ஒரு ஸ்ரீசக்கர பூஜை இருக்கு, இது விடிய விடிய நடக்கும். ஒரு பொண்ணு கலந்துக்கிறது இந்த பீடத்துல இதுதான் முதல் முறை. நன்றி. சில யோகிங்க இப்ப வருவாங்க, உன்னை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். பூஜை காலையில் வரைக்கும் நீடிக்கும். ஆகட்டும். யோகிகள் வந்தார்கள். அறிமுகமானது. இளவயது யோகிகளும் அதில் இருந்தார்கள், ஞானம் பெற்றவர்கள். யார் கண்களிலும் காமம் இல்லை, எல்லாம் கடந்த நிலை மட்டுமே மிஞ்சி இருந்தது. காலை வரை பூஜை நடந்து பிரசாதம் பெற்றுக்கொண்டு அவர்கள் புறப்பட்டார்கள். அபிராமி, 72 மணி நேரம் தியானம் எப்படி இருந்தது? விவரிக்க முடியாத அனுபவம், சொல்லவே தெரியல. இப்படியே வாழ்க்கை இருந்துடக்கூடாதான்னு தோணுது. ஆசை, கோபதாபம், பொறாம, வருத்தம், பேராசை எதுவுமே இல்ல, எல்லாம் கடந்த நிலை. நீ என்ன பேசுனன்னு உனக்கு தெரியல இத்தனை நாள், இனி தெரியும், எல்லாம் தெரியும். உன்னை சுத்தி நடக்கிறது, நடக்க போறது எல்லாம் உன் அறிவு கேட்டும் அதை சீர்தூக்கி நீ சரி செய்யணும். அவள் பேசவில்லை. எதையும் நம்மளால மாத்த முடியாது அபிராமி. உனக்கு தெய்வம் தந்த இந்த சக்தியை ஆக்கப்பூர்வமா முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்து. எப்பவுமே அப்படிதானே? இல்லம்மா, சில நேரம் அழிக்கவும் இதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் வரும். அது என்னால நிகழாது. விதி எப்படியோ அதன்படி நடக்கட்டும். நீ புறப்பட வேண்டிய நேரம் வந்தாச்சு. உதவியாளனை அழைத்தார். அபிராமிக்கு தகுந்த ஏற்பாடுகளை செஞ்சு ஊர்ல கொண்டு போய் விட்டுரு. பூஜையில் உட்கார அவர் தந்த மாம்பழ நிற சித்தாடையை அபிராமி அணிந்திருந்தாள். தூக்கி கட்டிய கேசம், நெற்றியில் மஞ்சள் குங்குமம், முகத்தில் ஒரு புது கலை. புறப்பட்டு விட்டாள். ஊருக்குள் அபிராமி நுழைந்ததும் பல பேர் பார்த்தார்கள். ஏற்கனவே அரசல் புரசலாக தகவல் தெரிந்தே இருந்தது. சித்தர் பேடத்துல தங்கி வந்திருக்கா அபிராமி, புது மாதிரியா இருக்கா. அவள் வீடு வந்து சேர்வதற்குள் தகவல் வீட்டுக்கு வந்து விட்டது. ரத்னம் ஓடி வந்தார். மோகனா, ஆண்டாள், தம்பி, தங்கை என எல்லோரும் வாசலுக்கு வர, இருமா ஆரத்தி கொண்டு வர. எதுக்கு? பூஜை முடிஞ்சு வந்திருக்கிற? வேண்டாம் சித்தி, நான் எப்பவுமே உங்க பொண்ணுதான். இந்த வீடு என்னை வணங்கக்கூடாது, நான் தான் உங்களை வணங்கணும். ரத்னம் அருகில் வந்தார். அபி, பாதுகாப்பா இருந்தியா? அந்த மகான் எனக்கு உங்களை மாதிரிப்பா, ஒரு குறையும் இல்ல. இழைச்ச மாதிரி இருக்கம்மா. 3 நாளா பச்சை தண்ணி பல்லுல படாம தியானம்பா. உள்ளவாமா. மோகனா பால் கொண்டு வந்து தந்தாள். அதை வாங்கி பருகினாள் அபிராமி. அவளது தோழி புஷ்பா ஓடி வந்தாள். அபிராமி, ரிசல்ட் வந்தாச்சு. அப்படியா? நீ தான் பள்ளிக்கூடத்துல முதல் மாணவி, 94%. அபிராமியின் முகம் மலர்ந்தது. உன்னை உடனே பார்க்க பிரின்சிபல் விரும்புறாங்க, வந்துடுறேன். வாசலில் கார் வந்து நின்றது. அந்த ஊரின் பெரிய மனிதர் பொன்னுரங்கம் தன் மனைவி ஜானகியுடன் இறங்கினார். கையில் தாம்பூலம், பழங்கள், இனிப்பு என உள்ளே வர ரத்னம் பதட்டமாக வரவேற்க, அபிராமி வந்தாச்சா? தெய்வ கடாட்சத்தோட வந்திருக்கிறா. வர்ற வெள்ளி எங்களுக்கு 60ஆம் கல்யாணம். அதை சொல்லி அபிராமிய முக்கியமா அழைக்கத்தான் வந்தோம். ஐயா, நான் சின்ன பொண்ணு. தர்மராஜ் மனைவியை காப்பாத்தினவ நீ, சாதாரண பொண்ணு இல்லம்மா. நீ வந்தா இந்த விழா சிறப்படையும். அபிராமி ஒரு நொடி கண்களை மூடிக்கொண்டாள். அவர்கள் கொண்டு வந்ததை தந்துவிட்டு புறப்பட, ஐயா ஒரு நிமிஷம். அவர்கள் திரும்ப, இந்த 60ஆம் கல்யாணம் நடக்காது. இருவரும் படக்கென நிமிர்ந்து விட்டார்கள். என்ன தாய் சொல்ற? குரலில் பதட்டம் இருந்தது. ஒரு அமங்கலம் நிகழப்போகுது, அதனால இந்த விழா நின்று போயிடும் சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள். அவர்கள் முகம் இருண்டு விட்டது. அவர் மனைவி ஜானகி கடுப்புடன் திரும்பினாள். என்ன மோகனா இது? அவளை மதிச்சு இந்த வீட்டுக்கு வந்து அழைச்சா இப்படி பேசுறா? மனசே உடைஞ்சு போச்சு. நீ சரி வா. அவர் அழைக்க அந்த அம்மா தளர்ந்து நடக்க ரத்னம் சோர்ந்தே போனார். கார் போய் விட்டது. என்னடி மோகனா இது? அவங்க ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷங்க, இப்படி பேசிட்டாளே. விழாவுக்கு நடுவுல 2 நாள் தான் இருக்கு. புரியலையேம்மா. இவர் சித்தர் பீடம் போயிட்டு வந்த காரணமா அவங்க பேச பயப்படுறாங்க. அவங்க அழைக்க வந்ததே முக்கியமா இவளை பார்க்க தானே. ரத்னம் உள்ளே வந்தார். அபிராமி துணிகளை மடித்து கொண்டிருந்தாள். இப்ப என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியுதா அபி? நல்லா தெரியுதுப்பா. என்னம்மா நடக்கும்? வேண்டாமேப்பா. சொல்லி அவங்கள உஷார்படுத்தினா நல்லது நடக்கலாம் இல்லையா? விதியை மாத்த முடியாதுப்பா. சொல்லுமா. அபிராமி பார்வையை சுழல விட்டாள். நீங்க மட்டும் உள்ள வாங்கப்பா. அவர் வந்ததும் கதவை தாளிட்டாள். வெள்ளிக்கிழமை காலையில 60ஆம் கல்யாணம். வியாழன் ராத்திரி 11 மணிக்கு பொன்னுரங்க ஐயா மாரடைப்புல காலமாக போறாரு. அம்மா என்ன சொல்ற? நான் சொல்லலப்பா, கடவுளோட தீர்ப்பு இது. இதை சொல்லி அவங்களை எச்சரிச்சா உயிரை காப்பாத்த முடியாதா? முடியாதுப்பா. ஏன்னா அவர் நோய்வாய்ப்பட்டு படுக்க மாட்டாரு. ஆரோக்கியமா இருந்து படக்குன்னு இதயம் நின்று உயிர் போகும். இது விதி, யாராலையும் தடுக்க முடியாது. அவரோட ஆயுள் முடிய வேண்டிய நேரம் அது. கடவுளே, இது தெரிஞ்சும் எப்படிமா சும்மா இருக்கிறது? இதை இப்ப சொன்னா ஊர் நம்மளை விட்டு வைக்குமா? தப்பாயிடும்பா. ஆனா நின்னு போகும். காரணம் அமங்கலம்னு நீ சொல்லிட்டியே, அது வேற. காரணம் தெரிஞ்சா தாங்க முடியுமாப்பா? ஐயோ என்னம்மா இது? இது சித்தி பாட்டிட்ட சொன்னா ஊர் முழுக்க பரவிடும். இப்பவும் பரவும்மா. எது நடக்கும்னு தெரியாம பரவுனா தப்பு இல்ல. நான் சொல்ல ஆசைப்பட்டு சொல்லலப்பா.
அந்த அம்மா நெத்தி குங்குமம் எனக்குள்ள இறங்கின நொடியில உண்மை வெளியில வந்துருச்சுப்பா. ரத்தினம் துடித்தார். விடுங்கப்பா, இது விதி. நீங்க வெளியில சொல்ல வேண்டாம், என் மேல ஆணை. சரிம்மா. அதே நேரம் வெளியே ஆண்டாள் மோகனாவுக்கு தலையே வெடித்து விடும் நிலை. என்னடி நடக்குது? அவ அப்பாட்ட மட்டும்தான் பேசுவாளா? வெளியில வந்ததும் அந்த ஆள் கிட்ட நான் கறந்துட மாட்டேனா? விடாதடி மோகனா. இப்போ இவ இப்படி சொன்னதுனால ஊரே கொந்தளிக்குமே. அவங்க குடும்பத்திலேயே புயல் வீசுமே. வீசட்டும், நமக்கு என்ன? ஏய், அவர் ஊர்ல பெரிய மனுஷன்டி. நம்ம மேல கோவம் திரும்ப போகுது. கதவு திறக்க ரத்னம் வெளியே வந்தார். முகம் இருண்டு கிடந்தது. வாசலை தாண்டி வெளியேறி விட்டார். அபி, அப்பாட்ட என்னம்மா சொன்ன? அபிராமி பதில் பேசாமல் சிரித்தாள். என்கிட்ட உனக்கு நம்பிக்கை இல்லையா? சொல்ல மாட்டியா? பாட்டி, நல்லத நடு வீட்டுல வச்சு உறக்க சொல்லலாம், தப்பே இல்ல. கெட்டத ரகசியமா தான் வச்சுக்கணும். ஊருக்கு சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரிஞ்சா என்ன கண்ணு? வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் தெரியத்தான் போகுது பாட்டி. அப்ப நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. விடுமா. மோகனா முற்றுப்புள்ளி வைத்தாள். அபிராமி நேராக பூஜை அறைக்கு போய் கண்மூடி அமர்ந்தாள். உள்ளே துக்கம் பொங்கியது. 72 மணி நேர தியானம் முடித்து வீடு திரும்ப முதலில் தெரிவது ஒரு கெட்ட தகவலா? பாவம் ஜானகி அம்மா மஞ்ச குங்குமத்தோட 60ஆம் கல்யாணத்துல 2வது தாலிக்காக ஆவலோட காத்திருக்கிற நேரம் தாலி பறிபோக போகுது. தாங்க முடியுமா? எப்பேற்பட்ட அதிர்ச்சி! இத சொல்ல முடியுமா? சொன்னா ஒரு தாயோட மனசு தாங்குமா? இன்னும் என்னெல்லாம் முன்னறிவிப்பு எனக்கு வரப்போகுது. உள்ள வச்சு பூட்ட முடியாம உண்மை உடைச்சுக்கிட்டு வெளியே வருது. இப்படி ஒரு அபூர்வ சக்தி எனக்கு எதுக்கு? தெய்வமே, இத நீ பறிச்சுடு. உள்ளே ஒரு குரல் ஓலமிட்டது. ஜானகி அழுது கொண்டே உள்ளே நுழைய குடும்பமே பதறிவிட்டது. பின்னால் பொன்னுரங்கம். அந்த வீடே விழா கோலத்தில் இருந்தது. மகன்கள், மருமகள்கள், பெண்கள், மாப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் மற்றும் உறவுக்காரர்கள் என வீடு நிரம்பி வழிந்தது. ஊர்கோடியில் பெரிய மண்டபம் எடுத்து கல்யாணம் போல பெரிதாக நடக்கப் போகிறது. ஏராளமான பேரை அழைத்து 1000 பேருக்கு மேல் உணவளித்து ஊரே எதிர்பார்க்கும் விழா. இந்த நேரத்தில் அழுதபடி வரும் அம்மா. வீடு மொத்தமும் கூட ஆளாளுக்கு துளைத்து எடுக்க பொன்னுரங்கம் விவரத்தை சொன்னார். அங்க எதுக்கு போனீங்க? அவளை அழைக்கத்தான். அவ பெரிய இவளா? அவளுக்கு என்ன தனி மரியாதை? இப்ப நொந்து போய் வந்திருக்கிறீங்க. அவ சொல்லிட்டா நின்னுடுமா? என்ன அமங்கலம் வந்துட போகுது? அதெல்லாம் சும்மா. நம்ம குடும்பத்துல தாத்தா பாட்டி கூட ஆரோக்கியமா தானே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அபிராமியை வசைப்பாட அவ நம்மள தேடி வரலையே, நாம தானே அவளை தேடி போனோம். தர்மராஜ் சங்கதியில பலிச்சுதே, பிரசவம் நிஜமாச்சுதே. இது மட்டும் நடக்காம போகுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜானகி புலம்ப. இந்த பாருமா, என்ன அமங்கலம் நடந்தாலும் வெளியில சொல்ல வேண்டாம். நம்ம வீட்டு பெருசுங்க வாயை பொழந்தாலும் இது நடக்கணும். அப்படி பேசாதீங்கடி, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஜானகி, இதை தள்ளி போட்டுடலாமா? மனசுல எதுக்கு அச்சான்யம்? பொன்னுரங்கம் கேட்க, வேண்டாம்ப்பா, தள்ளி போட்டுட்டு எதுவும் தப்பா நடக்கலன்னா மனசு சங்கடப்படும். அவ கடவுளா? சொல்றதெல்லாம் பலிச்சிருமா? இதுக்காக கிட்டத்தட்ட 7-8 மாசங்களா நம்ம திட்டம் போட்டு தயார் பண்றோம். நடக்கும். இத பெருசா எடுத்துக்காம யாரும் பதட்டப்படாம இருங்க. பேசி பேசி சமாதானப்படுத்தினார்கள். ஆனாலும் உள்ளே இருக்கும் ஒரு உறுத்தல் இருக்கத்தான் செய்தது. ஊருக்கும் இது தெரிந்து விட்டது. ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறது. என்ன அது? சித்தரிடம் இருந்து புது சக்தியுடன் திரும்பி இருக்கும் அபிராமி சொல்லி நடக்காமல் போக வாய்ப்பே இல்லை. ஊரே கோஷமிட்டது. அந்த குடும்பம் ஒருவித பதட்டத்துடன் சகல ஏற்பாடுகளையும் கவனித்துக் கொண்டிருக்க மறுநாள் குருக்கள் வீட்டுக்கு வந்தார். அபிராமி, உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க ஐயா. சித்தர் ஆனப்படி கோயில்ல உனக்காக ஒரு பகுதி ஒதுக்கியிருக்கேன். கொலு மண்டபம் இனி உனக்கு தான். எதுக்கு? மக்கள் உன்னை சந்திக்க ஒரு இடம் வேணும் இல்லையா? ஐயா, உன் வீடு போதாதுமா. சித்தர் சந்திப்புக்கு அப்புறம் நீ கோயிலுக்கு வரல அபிராமி. இன்னைக்கு நல்ல நாள். உன் பாதங்கள் கோயில்ல பதியட்டும். சரிங்க. அபிராமி காலையில் குளித்து முடித்து தயாராகி விட்டாள். புறப்பட்டாள். அப்பாவும் கூடவே வந்தார். அபிராமி, ராத்திரி முழுக்க நான் தூங்கல. பொன்னுரங்கத்துக்கு நீ சொன்ன மாதிரி நடக்குமா? அப்பா, அத நான் சொல்லல. உள்ள இருக்கிற தெய்வம் சொன்ன சொல்லது. ஆனா உன் உதடுகள் தானமா உச்சரிச்சது. இப்ப கோயிலுக்கு நீ போற. அந்த அம்பிகையை வேண்டி பொன்னுரங்கத்தை காப்பாத்த மன்றாடு. சக்தி உள்ள உன் வேண்டுதல் அந்த சக்தி கிட்ட எடுபடாதாமா? அப்பா, இப்பவும் சொல்றேன், நான் சாதாரண மனுஷிதான். என் சொல்லுக்கு நான் சொந்தக்காரி இல்லப்பா. அப்பா மகள் இருவரும் கோவிலுக்குள் வர குருக்கள் வரவேற்றார். அர்ச்சனை நடந்தது. அபிராமியின் உள்ளே பதட்டம் இருந்தது. பொன்னுரங்கம், நீண்ட ஆயுள் வாழணும். நான் சொன்னது பொய்யாகணும். இந்த சக்தி எனக்கு வேண்டாம். என்னை ஊர் கொண்டாட வேண்டாம். அந்த உயிரை காப்பாத்து. தீபாராதனை முடிந்த பிறகு குருக்கள் கொலு மண்டபத்துக்கு அவளை அழைத்து வந்தார். அவள் உட்கார சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. என்ன இதெல்லாம்? வனச்சித்தர் ஆனபடி நான் செஞ்சிருக்கேன். இது நல்ல நேரம்மா. சக்தியோட வஸ்திரம். அதுக்கு மேல நீ உட்கார அபிராமி. அபிராமி உட்கார்ந்தாள். உள்ளே மறுபடியும் ஒரு மின்னல். கண்கள் தானாக மூடிக்கொள்ள ஜபத்தில் ஆழ்ந்து போனாள். அரை மணியில் கண்களை திறந்தாள். குருக்களையா,
நம்ம ஊர் தர்மகர்த்தா சுந்தரேசனை உடனே வர சொல்லுங்க, அவர்கிட்ட நான் பேசணும். சரி தாயே, நான் வர சொல்றேன். சில நிமிடங்களில் தகவல் போனது. அடுத்த 1 மணி நேரத்தில் அவர் வந்து விட்டார். ஏற்கனவே இவள் மகிமை தெரிந்திருந்ததால் வணக்கம் போட்டார். பள்ளிக்கூடத்துக்கு தெற்க 2 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு புறம்போக்கு நிலம் இருக்குல்ல? ஆமா தாயே, அது வறண்ட நிலம். இப்போ ஒரு மாதிரி புதர் மண்டி பாம்பும் தேளும் நடமாடுது. பள்ளிக்கூடத்துக்கு சமயத்துல ஒதுங்க வருது. அது 5 ஏக்கரா நிலம். ஆமா தாயே. யாரோடது அந்த நிலம்? அரசாங்க நிலம் தான். அரசாங்கமும் அதை கண்டுக்கல. அதை சுத்தப்படுத்தி தோண்ட சொல்லுங்க. அதுல 2 எண்ணெய் கிணறுகள் இருக்கு. நிஜமாவா தாயி? உடனே பாருங்க. ஆத்தா, எண்ணெய் கிணறு மட்டும் இருந்தா இந்த ஊரே செழிக்குமே. அப்படி இருந்தா அதை உரியவங்களுக்கு முறையா தெரிவிக்கணும். நாளைக்கு அந்த இடத்துல ஒரு தொழிற்சாலை உருவாக வாய்ப்பு இருக்கு. நம்ம ஊர் மக்களுக்கே வேலை வாய்ப்பு. அது செல்வ செழிப்பை உண்டாக்கலாம். போங்க. அவர் வணங்கி எழுந்தார். இதை அவர் கேட்கும் போது அந்த ஊரின் முக்கியஸ்தர்கள் 4 பேர் இருந்தார்கள். மக்களும் இருந்தார்கள். சரசரவென செய்தி ஊரில் பரவத் தொடங்கியது. அன்று இரவே அங்கு ஒரு செயற்குழு கூடி அது தொடர்பாக விவாதிக்க தொடங்கியது. அதில் முக்கியமான ஒரு அங்கத்தினர் ரத்னம். அவரும் விவாதத்தில் இருந்தார். 6 பேர் கொண்ட குழு. உங்க பொண்ணு சொல்றது நடக்குமா? தெரியலீங்க, எல்லாமே பலிக்குது. அது இல்லையா, இத அவ சொல்லும் போது பொதுமக்கள் நிறைய இருந்தாங்களா? கோயிலுக்கு வர்றவங்க 10 பேரு போதுமே, அவங்க மூலமா ஊர்ல பரவி இருக்குமே. என்ன சொல்ல வரீங்க? அரசாங்கத்துக்கு சொந்தம்னு நான் உளறிட்டேன். அதான் தப்பு. தனி மனித சொத்தா இருந்தா கோடிக்கணக்கில் சுருட்டி இருக்கலாம். இப்ப தகவல் தெரிவிச்சா பதவியில இருக்கிறவனுங்க ஆட்டைய போடுவானுங்க. ஊருக்கு நல்லது நடக்காது. ரத்னம் குறுக்கிட்டார். அரசாங்கத்துக்கு சொந்தமா இருக்கட்டுமே, நம்ம ஊர் நிலம் தானே. செல்வ செழிப்போட தொழிற்சாலை உருவானா நம்ம ஊர் செழிக்காதா? அட கூறுகட்ட மூதேவி, அவனுங்க டெண்டர் விடுவானுங்க. அரசாங்க விதிமுறைகளை முன்னால வச்சு பின்னால நல்லா சுருட்டுவானுங்க. அப்படி விடக்கூடாது. நாமும் அந்த தப்பத்தானே பண்றோம். யோ ரத்னம், நீ சொத்துக்காரன், மூடிட்டு இரு. இதை நாங்க பாத்துக்கிறோம். வேணாங்க, சொன்னது என் பொண்ணு இல்ல, உள்ள இருக்கிற ஆத்தா. போடா, பொழைக்கிற வழிய பாப்பியா? ஆட்களை நியமிச்சு தோண்டின அப்புறம் முடிவெடுக்கலாம். நள்ளிரவு கலைந்தார்கள். மன உளைச்சலுடன் ரத்னம் வீடு திரும்பினார். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். விடிந்தால் வெள்ளிக்கிழமை, பொன்னுரங்கம் வீட்டு விழா. அபிராமி மட்டும் விழித்திருந்தாள். அவள் கெடு வைத்த இரவு. நீ தூங்கலையாமா? இல்லப்பா, மனசே சரியில்லை. ஏம்மா? விடியட்டும். இந்த ஊருக்கு விடியுமா? கேள்வியுடன் அவர் போய் படுத்தார். அதிகாலை 3 மணிக்கு தகவல் வந்தது. பொன்னுரங்கம் நள்ளிரவுக்கு முன்பே மாரடைப்பால் காலமான தகவல். காலையில் ஊரே அவர் வீட்டின் முன்பு திரண்டு விட்டது. ஜானகி கதறிக் கொண்டிருந்தாள். அந்த புள்ள சொன்னது பலிச்சிருச்சு. அது புள்ள இல்ல, ஆத்தா. அமங்கலம் உண்டாகும்னு அடிச்சு சொல்லுச்சே. ரத்னம், மோகனா, ஆண்டாள் மூவரும் போனார்கள். என் பூவை பொட்ட உன் பொண்ணு பறிச்சுட்டாளே ரத்னம். ஜானகி கதற. தர்மராஜின் மனைவி குறுக்கிட்டு, இல்ல, அந்த மாதிரி பேசாதீங்க. அவர் விதி முடிஞ்சு போச்சு. அத முன்கூட்டியே அவ புரிஞ்சுக்கிட்டா. ஆனாலும் குறிப்பிட்டு சொல்லல. அது அவளோட கனிவான மனசு. இழந்தது நான். அம்மா, எங்க மக ஓடி போவான்னு சொன்னப்போ நாங்களும் ஆத்திரப்பட்டோம். ஆனா அதுதானே நடந்தது. தெய்வாம்சம் பொருந்தின பொண்ணு, தப்பா பேசக்கூடாது. சாவு வீட்டில் கசா முசாவென விமர்சனங்கள், கோபம், கண்ணீர், வாத பிரதிவாதங்கள் தொடர ஒரு திருமணம் ரத்தாகி மரணமாகி விட்டது. ரத்னமும் குடும்பமும் வீடு திரும்ப அபிராமி முகத்தில் ஏராளமான சோகம். நீ சொன்ன எல்லாமே நடக்குது அபி. 3 நாள் நான் தூங்காம துடிச்சேன். உள்ளே வந்தாள் மோகனா. ஓ, அப்பங்கிட்ட இதையும் சொல்லிட்டாளா? உள்ள போன ரகசியம் இதுதானா? அதே நாள் பொன்னுரங்கம் உடல் தகனம் செய்யப்பட்டது. குடும்பம் களையிழந்து இருந்தது. புறம்போக்கு நிலம் பற்றிய பேச்சு ஊரில் பரவ மறுநாள் தர்மகர்த்தா பஞ்சாயத்தை கூட்டிவிட்டார். இத பாருங்க, அபிராமி சொன்ன காரணமா ஆட்களை வச்சு அந்த நிலத்தை தோண்ட போறோம். அது தொடர்பான எந்த ஒரு பத்திரமும் நம்ம கிட்ட இல்ல. அதான் அரசாங்க நிலம்னு ஆத்தா சொல்லிருச்சே. ஐயா, அப்படி இருந்தா அரசாங்கம் தான் முடிவெடுக்கும். இதை செய்யணும் அவங்களுக்கு ஆணையிட நம்ம யாருக்கும் உரிமை இல்ல. ஊழல் பெருச்சாளிகள் ஒட்டு மொத்தமா சுருட்டிட்டு போயிருவாங்க. அதனால ஓசப்படாம இந்த விவரத்தை நமக்குள்ள வச்சுக்கிட்டா லாபத்தை ஊர் அடையலாம். எப்படி? ஓட்டு வாங்கினவங்க தேர்தலுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வந்தாங்களா? எட்டி கூட பார்க்கல. சரி, அந்த பொண்ணு சொன்ன மாதிரி எண்ணெய் கிணறு இருந்தா அரசியல் ஆட்கள் காதுக்கு போகாதா? தேடிக்கிட்டு வரமாட்டாங்களா? வந்தா நாங்க பாத்துக்கிறோம். யாரும் எதுவும் வாயை திறக்காதீங்க. நம்ம ஊர் மக்களுக்கு முழு நன்மையும் கிடைக்க நாங்க ஏற்பாடு பண்றோம். விளக்கமாக அவர் பேச பேச மக்கள் குழம்பினார்கள். அதுவும் சரிதான். பெருசுங்க கூடி ஒரு முடிவெடுக்கட்டும். நன்மை கிடைச்சா சரி. மறுநாள் முதல் தோண்டுதல் வேலை தொடங்கிவிட்டது. முதலில் கோயிலுக்கு வணங்க வந்தார்கள். அபிராமி அழைத்தாள். சொல்லு தாயே, அரசாங்கத்தை ஏமாத்த வேணாம், சொல்லிருங்க. இல்லைன்னா நம்ம ஊருக்குத்தான் பாதகம். அத நாங்க பாத்துக்கிறோம். நீ அருள் வாக்கு சொன்னதோட நிறுத்திக்கோ தாயே. படக்கென பதில் விழுந்தது. முகம் மாறிவிட்டது அபிராமிக்கு. ஐயா, சொன்னது நான் இல்ல, இந்த சக்தி. சக்தி கிட்ட நாங்க பேசிக்கிறோம், சரியா?
அவர்கள் போய்விட அபிராமி அப்படியே உட்கார பெண்கள் வரிசையாக பூ பழங்கள் காணிக்கையுடன் அவளை காண வர தூரத்தில் மோகனாவும் ஆண்டாளும். தாயி, வயிற்று வலி கொடுமை 10 வருஷமா வாட்டுது, எந்த மருந்தும் ஏற்கல, இது குணமா ஒரு வழி சொல்லாத்தா? இந்த பாருங்க, இந்த மாதிரி எதுவும் கொண்டு வராதீங்க, நான் வைத்தியரும் இல்ல, எனக்கு என்ன தெரியும். அப்படி சொல்லாத தாயே, நீ தெய்வாம்சம் பொருந்தினவ, உன் கண் பட்டாலே சரியாகும். என்ன செலவழிச்சும் சரியாகல, மன உளைச்சலும் தீரல. அந்த பெண் அழுதாள். அபிராமி கண்களை மூடிக்கொண்டாள். தெய்வமே, இந்த அம்மா நோயை நீ குணமாக்கு, எனக்கு அந்த சக்தி இல்ல, நம்பி வந்துட்டாங்க பாவம். சில நொடிகள் விட்டு கண் திறந்தாள். சூலத்துக்கு பக்கத்தில் இருந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கையால் நசுக்கி சாறு எடுத்தாள். இப்படி வாங்க. அந்த அம்மாவின் வயிற்றில் அதை தடவி விட்டாள். நெற்றியில் குங்குமம் வைத்தாள். வீட்டுக்கு போங்க, ஆத்தா கூடவே இருப்பா. அவள் போய்விட்டாள். பள்ளிக்கூட முதல்வர் வர அபிராமி எழுந்து நிற்க, உட்காரு, உன்னை பார்த்தா நாங்க எழுந்து நிக்கணும், ஊரே உன்னை பேசுது. மேடம், சர்டிபிகேட்ஸ் வாங்க நான் வரேன். நாளைக்கு பள்ளிக்கூடத்துல உனக்கு ஒரு பாராட்டு விழா வச்சிருக்கோம், நீ தான் சிறப்பு விருந்தினர். முதல் மாணவி மாவட்ட ஆட்சியாளர் வராரு. சந்தோஷம் மேடம். மேல் படிப்பு தொடர்பா நான் உங்ககிட்ட பேசணும். என் படிப்பு தொடர நீங்க தான் சிபாரிசு செய்யணும். உனக்கு இனி படிப்பு வேணுமா? ஏன் மேடம், ஊருக்கே நீ பாடம் நடத்துறியே, எல்லா ஞானத்தையும் தெய்வம் உனக்கு தந்தப்புறம் நீ எதுக்காக படிக்கணும்? உனக்கு கற்பிக்கிற தகுதி யாருக்கு உண்டு? மேடம், நான் சாதாரண அபிராமி, அப்படி இனி யாரும் நம்ப மாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் பெருமை நீ. நம்ம பள்ளியில படிச்ச ஒரு பொண்ணு ஆன்மீகத்தோட உச்சிக்கு வர்றது எங்களோட கொழுப்புன. அபிராமி ஒரு மாதிரி நெடிந்தாள். வர்றம்மா. பள்ளி முதல்வர் வணங்கி விட்டு செல்ல ஆலயமணி அடித்தது. ஆத்தா, என்ன நீ எங்க கொண்டு விட போற? அபிராமி புறப்பட்டு விட்டாள். கூட்டம் மெல்ல கலையத் தொடங்க மகளை மரத்துக்கு பின்னால் இழுத்து வந்தாள் ஆண்டாள். மோகனா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லுமா. இன்னும் 4 வருஷம் கழிச்சு சொத்து இவ பேருக்கு வரும். நாம நினைச்சபடி இவளை போட்டு தள்ளுறது சுலபம் இல்ல. இவ ஞானத்தினால அதையும் கண்டுபிடிச்சிட்டா நம்ம நிலைமை கந்தலாயிடும். அதுக்குள்ள இவளோட வாக்குகளை நாம வேற மாதிரி மாத்தினா என்ன சொல்ல வர? ஆண்டாள் காதோடு சொல்ல, ஏற்கனவே நான் திட்டம் போட்டு வச்சாச்சு, அதை செயல்படுத்த அழகான வழிமுறைகளை அமைக்கணும். ஊர் ஜனம் ஒப்புக்குமா? அவங்கள பிடிச்ச தலைவலியும் திருகுவலியும் தீரணும்னா கேட்டதை தந்துதானே தீரணும். எல்லாத்தையும் வர்த்தக நோக்கத்தோட பாக்கணுமா? என்ன நீ மிஞ்சிட்ட மோகனா? உன் ரத்தம் சாக்கடையாச்சே, அது என் உடம்புலயும் ஓடாம இருக்குமா? ஆனா ரத்தம் வெளியில போகாம பாத்துக்கோ, வாயை திறந்துடாத. அம்மாவும் மகளும் ஆன்மீகத்தை விலை பேசி விற்க திட்டம் தயாரிக்க தொடங்கி விட்டார்கள். மறுநாள் காலை கோவிலில் சந்தித்து எலுமிச்சை பெற்ற அம்மா வீட்டுக்கே ஓடி வந்தாள். அபிராமி காலில் விழுந்து விட்டாள். ஐயோ, என்ன நீங்க வயசுல பெரியவங்க. இருக்கட்டும் தாய், இந்த வயிற்று வலி உபாதையில 10 வருஷங்களா துடிக்கிறேன், பல ஆயிரங்கள் செலவழிச்சிட்டேன், வீட்டுல நிரந்தர நோயாளியா இருக்கேன், உறவுகள் கூட என்னை வெறுக்கக்கூடிய நிலையில எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கலம்மா. அது அத்தனையும் ஒரு எலுமிச்சை சாறு புழிஞ்சு நீ தந்த ஸ்பரிசத்திலேயே மறைஞ்சு போயிடுச்சுமா. நான் நோயிலிருந்து விடுபட்டுட்டேன், புதுசா பிறந்த மனுஷியா நான் இருக்கேன். நீ தெய்வம், உனக்கு நன்றி சொல்லத்தான் நான் இப்ப இங்க வந்தேன். வேண்டாம்மா, நான் மனுஷிதான். அந்த ஆத்தா உங்களை குணப்படுத்தி இருக்கிறா. சூலத்துல குத்துன அவளுக்கு பூஜை செஞ்ச அந்த எலுமிச்சம்பழம் தான் உங்க வயிற்று வலிய போக்கி இருக்கு. என் கையில எதுவும் இல்லம்மா. நல்லா இருக்கணும் எல்லாரும். நீ நல்லா இருக்கணும் தாய். ஆத்தாவோட பிரதிநிதி நீ. உன்னால இந்த ஊர் விளங்கணும், அதுதான் முக்கியம். நான் வரேன் தாயே. அந்த கங்கம்மா வெளியே வர மோகனா ஆண்டாள் வழிமறித்தார்கள். இப்படி 4 பேருக்கு தெரியாம வீட்டுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போனா எப்படி? வேற என்னம்மா செய்யணும்? கோயிலுக்கு வந்து எல்லாருக்கும் முன்னால நீ குணமான விவரத்தை சொல்லி புரிய வை. உனக்கு நேர்ந்த மாதிரி எல்லாருக்கும் நேருன்னு நம்பிக்கை தெரிவிச்சு அதை வெளியிடு. நிச்சயமா இன்னைக்கே செய்யறேன். எந்த செயலுக்கும் ஒரு குருதட்சணை வேணும். 10 வருஷமா பல ஆயிரங்கள் செலவழிச்சே பயன் கிடைச்சுதா? இல்ல. அபிராமி தானே உன் நோயை குணமாக்குனா? நிச்சயமா. வெறும் வாய் மட்டும் நன்றி சொன்னா போதுமா? காணிக்கையை செலுத்து. கண்டிப்பா. என்ன செய்யணும்னா? அப்படி கேளு, இப்பவே அவகிட்ட கேக்குறேன். ஏய் நில்லு. தெய்வம் எனக்கு அபிஷேக ஆராதனை செஞ்சு உண்டியல்ல பணம் போடுன்னு பக்தர்கள் கிட்ட கேக்குதா? அவங்க விரும்பித்தானே அதை செய்யறாங்க. பிரசாதத்தை தெய்வம் சாப்பிடுதா? நாங்க சொல்றதை எடுத்துட்டு வந்து கொடு. நிரந்தர தீர்வு கிடைச்சதுக்கு கணிசமா காணிக்க செலுத்து. எவ்வளோ? பெரிய தொகையை சொல்ல அவள் மிரண்டாள். இதுக்கு நீ யோசிச்சா திரும்பவும் வயிற்று வலி வரத்தான் போகுது. ஐயோ வேண்டாம், சொன்னதை பண்ணு, இத ஊர்ல சொல்லாத போ. சரிம்மா. அவள் போனதும் உறக்க சிரித்தாள் மோகனா. ஏய், இவ ஊர் முழுக்க சொல்ல போறா. மாட்டாமா, இனி நேரடி வசூல் வேட்டையில இறங்கிடலாம், விட்டுறக்கூடாது. முடியுமாடி? முடியணும். அருள் வாக்கு அவ தரப்போறா. வாக்க வச்சு பொருளை நாம சேகரிக்க போறோம். ஓசப்படாம நடத்து. அபிராமி கோவிலுக்கு வந்து சேர கங்கம்மா மூலம் தகவல் வந்துவிட கூட்டம் சேர்ந்து விட்டது. தாயி, நீதான் கண் கண்ட தெய்வம். 1000 குறைகளோட நாங்க வந்திருக்கோம். நான் தியானத்தை முடிச்சுட்டு வரேன்.
அபிராமி போய் உட்கார மோகனா ஆண்டாள் புகுந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார்கள். ஏய், வரிசையா நில்லுங்க. வெறும் கையோட போனா எந்த கோரிக்கையும் ஏற்காது. ஓசியில எந்த டாக்டர் வைத்தியம் பண்றாரு? ஃபீஸ் கொடுக்காம வக்கீல் வழக்கு எடுத்துப்பாரா? ஜோசியர் இலவசமா ஜாதகம் பாப்பாரா? இங்க மட்டும் கைய வீசிட்டு வந்து நிக்கிறீங்க. ஆமா, அவங்க சொல்றது நியாயம் தானே. பூ, பழம், தாம்பூலம், காணிக்கைன்னு வந்தா எல்லாமே நடக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் நினைச்சபடி அபிராமியை பாத்திர முடியாது. ஐயோ, வனச்சித்திர பார்க்க மாச கணக்குல காத்து கிடந்து முடியாம திரும்புறீங்க இல்லையா? இவங்களும் அங்க அருள் பெற்றுதான் வந்திருக்கிறாங்க. நாங்க சொல்றபடி கேளுங்க. அருள் கேட்டதும் கிடைச்சிடாது. அப்படி கிடைச்சிட்டா அந்த அருளுக்கு மதிப்பில்லை. புரியுதா? சரிம்மா, இது அபிராமிக்கு தெரியவே கூடாது. இங்க எல்லா காணிக்கைகளையும் செலுத்திட்டு உள்ள போங்க. எல்லாரையும் அபிராமி சந்திக்க மாட்டா. உங்களுக்கு அதுக்கான குடுப்பனை இருந்தா தரிசனம் கிடைக்கும். அதன்படியே நடந்தது. காணிக்கை, பழங்கள், ஆடை, பணம் என பட்டியல் போட்டு வசூலை தொடங்கி விட்டார்கள் இருவரும். கூட்டம் கரைபுரள தொடங்கியது. வரிசையாக பெண்களை அனுப்பினார்கள். தங்கள் குறைகளை அபிராமியிடம் அவர்கள் சொல்லத் தொடங்க வெகு இயல்பாக கருணையுடன் அதை கேட்டுக்கொண்ட அபிராமி இயற்கையாக அதற்கு தீர்வு சொன்னாள். சிலரிடம் நிறைய பேசினாள், சிலரிடம் மௌனம் மட்டும்தான். உள்ளே அவளுக்கு என்ன உத்தரவு கிடைத்ததோ அதை வெளிப்படுத்தினாள். மறுநாள் மாலை பள்ளிக்கூடத்தில் முதல் மாணவி என்பதாலும் ஊரில் அருள்வாக்கு பிரபலம் என்பதாலும் அவளுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. கூச்சமாக இருந்தது. தான் படித்த பள்ளிக்கூடம், தான் தயங்கி நின்ற ஆசிரியர்கள், தன்னோடு ஓடி பிடித்து விளையாடிய மாணவிகள். இன்றைக்கு அத்தனை பேரும் விலகி நின்று பக்தியை வெளிப்படுத்த கையெடுத்து கும்பிட கூச்சமாக இருந்தது. தான் அந்நியப்பட்டு போனதைப் போல உள்ளே ஒரு பிரிவு தென்பட்டது. அவளை எல்லோரும் பாராட்டி பேசினார்கள். மாலை, மரியாதை, பொன்னாடை என போர்த்தினார்கள். புகழ்ந்து தள்ளினார்கள். அபிராமிக்குத்தான் ஏதோ ஒரு அந்நிய உலகத்தில் இருப்பதைப் போல இருந்தது. எதுவும் ஒட்டவில்லை. விழா முடிந்து அவளிடம் அருள்வாக்கு பெற வரப்போவதாக பள்ளி முதல்வரே அறிவித்தார். காரில் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். வீட்டில் ஆரத்தி எடுத்து மோகனா, ஆண்டாள் வரவேற்றார்கள். வீட்டிலும் மரியாதை மாறிவிட்டது. தம்பி, தங்கை தள்ளி நின்று ஒரு பயத்துடன் பார்த்தார்கள். இரவு படுக்க வந்த போது அப்பாவே சற்று தயங்கி தள்ளி நின்றார். என்னப்பா, நான் உங்க பொண்ணு, நீங்க கூடவா என்னை விட்டு தள்ளி நிக்கணும்? இந்த 4-5 நாள்ல நீ சொன்ன அருள்வாக்கும் ஊர் மத்தியில கூடுற கூட்டமும் ரொம்ப அதிகமா இருக்குமா. பிரமிப்பா இருக்கு. வரிசை கட்டி வராங்க. என் உள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை சொல்றேன். இப்படி ஒரு கூட்டம் சேரும்னு நானும் நினைக்கல. அந்த சக்தி உனக்கு இருக்கும்போது மக்கள் தங்கள் குறைகளை சொல்ல வர்றது இயற்கைதானே. அதை நான் தப்புன்னு சொல்லலப்பா. நீங்களே தள்ளி நிக்கிறீங்க. பள்ளிக்கூடத்துல மேடை, மாலை, மரியாதை, சித்தி, பாட்டி ஆரத்தி எடுக்கிறாங்க. ரொம்ப தூரம் விலகி போயிட்ட மாதிரி இருக்குப்பா. இதுல நான் ஒரு மாதிரி சிக்கிக்கிட்ட மாதிரி தெரியுது. இல்லம்மா, கடவுள் தந்த வரம், அது வீணா கூடாது. நீ குறி சொன்ன அந்த நிலம் தோண்டப்படுது. நீ சொன்ன மாதிரி நடந்தா அந்த ஊரே முகம் மாறி நிற்கும். அடுத்து வந்த நாட்களில் அருள்வாக்கு ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க தோண்டும் நிலத்தில் ஒரு எண்ணெய் கிணறு தென்பட்டது. ஊற்றெடுத்து பொங்கி பிரபிக்க 3வது நாள் இன்னொரு எண்ணெய் கிணறும் கண் திறந்து விட்டது. ஊரின் பெரிய மனிதர்கள் அத்தனை பேரும் கூடிவிட்டார்கள். அந்த பகுதியின் எம்எல்ஏ வந்து விட்டார். இது அரசாங்க நிலம் என்ற விவரம் தெரிந்த அவர் இதை அரசாங்கத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்றார். ஊர் பெரிய மனிதர்கள் அவரை தனியாக அழைத்து வந்து வியாபாரம் பேசினார்கள். தெரிவிக்க வேணாம், நம்ம ஊருக்கும் நன்மை கிடைக்கட்டும், நமக்கும் பலன் தரட்டும். அதற்குள் ஒரு வெளிநாட்டு கூட்டம் இதை மோப்பம் பிடித்து விட்டது. கோடி கணக்கில் வியாபாரம் பேச தொடங்கிவிட்டது. ரத்னம் இதை எதிர்த்தார். இது சரியில்லை. நீதி நியாயத்துக்கு புறம்பான எதையும் நம்ம செய்யக்கூடாது. அரசாங்கத்தோட வசம் அந்த நிலத்தை நம்ம ஒப்படைங்க. நீங்க இருங்க, மக்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, அவருக்கு தெரியும். அவர் தான் முறையா இதை தெரியப்படுத்தணும். உனக்கு புத்தி இருக்காயா? தெரியப்படுத்தினா மேல் மட்டத்துல ஊழல் தலைவிரிச்சாடும். இங்க உள்ள மந்திரிகள் உள்ள நுழைவாங்க, அரசியல் கட்சிகள் தலையிடும், டெல்லி வரைக்கும் விவகாரம் போகும். போகட்டும், என்ன பேசுற? அப்படி போனா நம்ம மக்களுக்கு என்ன லாபம்? இந்த ஊர் நிலம், இங்க உருவான செல்வ செழிப்பு, தொழிற்சாலை உருவாகி முன்னுரிமை இந்த ஊர் மக்களுக்கு தரப்படணும்னு சொல்லலாம். கிழிப்பாங்க. எல்லா ஊழல் பெருச்சாலைகளும் ஊரை கூறு போட்டு விற்பாங்க. பணத்துக்காக விலை போற அரசியல்வாதிகள், அராஜக அணுகுமுறை, இதெல்லாம் தட்டி கேக்குறாங்களா? நீ கம்முனு. இல்லீங்க, இது தப்பு. யோ, நீ என்ன சொல்ல வர? அபிராமி அருள்வாக்கு சொன்ன காரணமா தான் இந்த நிலத்துல எண்ணெய் கிணறுகள் இருக்கிறதே தெரிஞ்சுது. இப்பவும் அபிராமிட்ட கேட்போம், என்ன அருள்வாக்கு வருதோ அதன்படி நடப்போம். தேவையே இல்லை. இல்லைங்க, நான் கேட்கத்தான் போறேன். சரி கேளு. ரத்னம் கோபமாக புறப்பட அந்த அரசியல்வாதி, ஊர் பெரிய மனிதர்கள் 4-5 பேர் உட்பட அவசரமாக கூட்டம் கூடினார்கள். என்னப்பா, ரத்னம் இனி உயிரோட இருக்கக்கூடாது. என்ன பேசுறீங்க? நமக்கு கிடைக்க வேண்டிய கணிசமான சொத்துக்களை கிடைக்க விடாம அவன் தடுக்கிறான்.
மக்களுக்கு அதை கணிசமா திருப்பி விட்டா நாம நாக்க வழிக்க வேண்டியதுதான். இவன் மக கிட்ட ரத்னம் பேசவே கூடாது. இன்னும் வீடு போய் சேர்ந்திருக்க மாட்டான், மடக்கி போட்டுருங்க. இரியா, நேரடியா போட வேண்டாம், தூக்கிடுங்க, ஆளை காணலன்னு ஆகட்டும். இருங்க, பதட்டப்பட வேண்டாம், அதையும் முறையா பண்ணுங்க. எப்படி? இத அமைச்சர்கிட்ட தெரிவிக்க ஒரு குழு புறப்படுறோம், நியாயமா பேசலாம். அதுல அவனையும் சேர்த்துக்கலாம். போன இடத்துல அவனை மட்டும் காணலன்னு சொல்லிடலாம். வெளியூர்ல வச்சு கதையை முடிச்சிடலாம், யாருக்கும் தெரியாது. அப்படின்னா வரவழைச்சு பேசுங்க. உடனே போனை போட்டார்கள். வீட்டை நெருங்கி கொண்டிருந்த ரத்னம் எடுத்தார். உடனே வாங்க, நீங்க சொல்றபடி முறையா அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிடலாம். நாளைக்கே அமைச்சரை பார்க்க சென்னைக்கு புறப்படலாம். அப்படியா? இப்பவே வாங்க, பேசி முடிவெடுத்துடலாம். ரத்னம் முகத்தில் சந்தோஷம். கோவிலில் மாலை நேரத்தில் கண்மூடி தியானத்தில் இருந்த அபிராமிக்குள் ஒரு மாதிரி அதிர்வு. பாதிப்புகள். தியானத்தை தொடர முடியாத அளவுக்கு பிரச்சனைகள். காத்திருக்கும் மக்கள் கூட்டம். இனிமே நாளைக்குத்தான். அபிராமி எழுந்து விட்டாள். கூட்டம் அலைமோத வெளியே வசூல் வேட்டையில் இருந்த மோகனா ஆண்டாளுக்கு இது ஏமாற்றம். எதுவும் பேச முடியாது. இன்னைக்கு அவ்வளவுதான், நாளைக்கு வந்து பாருங்க. அவர்களும் புறப்பட்டு விட அபிராமி வீட்டுக்கு வந்து விட்டாள். எதுவும் சாப்பிடவில்லை. தன் அறைக்கு சென்று கதவை தாழிட்டு கொண்டாள். மோகனா ஆண்டாள் கொண்டு வந்த காணிக்கையை சரிபார்த்து கரன்சிகளை உற்சாகமாக எண்ணிக்கொண்டிருந்தாள். மற்ற இரு பிள்ளைகளை உள்ளே சேர்க்கவே இல்லை. நள்ளிரவு 12 மணி. அப்பா ரத்னம் வரும் வரை அபிராமி விழுத்திருந்தாள். தூங்கலையாம்மா? கொஞ்சம் பேசணும்பா. என்னம்மா? கதவை சாத்தினாள். நாளைக்கு அமைச்சரை சந்திக்க போறதா உங்களை கூட்டு போறாங்களா? ஓ, உனக்கு அம்மன் தகவல் தந்துட்டாளா? அரசாங்க சொத்தை முறையா ஒப்படைக்கணும் இல்லையா? இல்லப்பா, அது நடக்க போறதில்ல. உங்களை தூக்க திட்டம் போட்டாச்சு. இங்க போட்டு தள்ளினா தப்பாயிடும்னு வெளியூர்ல வச்சு அதை செய்ய போறாங்க. என்னம்மா சொல்ற? அப்பா, நீங்க போக வேண்டாம். நீ என்ன சொல்ற? உங்க உயிர் போகும்னு எனக்கு ஆத்தா சொல்லி இருக்கிறா. அது போகாது, தடுத்துட்டா. நாளைக்கே பல சங்கதிகளை நான் ஊர் மக்களுக்கு சொல்லி ஆகணும். உடனே பள்ளிக்கூட நிர்வாகிக்கு தகவல் கொடுங்க. பள்ளிக்கூட ஆடிட்டோரியத்துல இந்த ஊர் மக்களை சந்திக்க போறேன். என்னம்மா சொல்ற? பேச வேண்டிய சங்கதிகள் நிறைய இருக்கு, பேசிடலாம்ப்பா, விடக்கூடாது. ரத்னம் மிரண்டார். காலையில 8 மணிக்கு வர சொல்லிட்டாங்களே. வேண்டாம், 8 மணிக்கு ஆடிட்டோரியத்துல சந்திப்பு சொல்லிடுங்க. காலை சீக்கிரமே எழுந்து குளித்து விட்டால் அபிராமி. ரத்னத்துடன் பள்ளிக்கூட ஆடிட்டோரியத்துக்கு வர தகவல் கசிந்து மக்கள் வர தொடங்கி விட்டார்கள். சில நிமிடங்களில் ஊரே திரண்டு விட்டது. மோகனா ஆண்டாளுக்கு எதுவும் புரியவில்லை. கோயில்ல வச்சு வரிசை கட்டி நின்னப்போ வசூல் வேட்டை நல்லா இருந்துச்சு. இப்ப எல்லாரையும் எதுக்கு இவ சந்திக்க போறா? வசூலுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆதங்கப்பட்டார்கள். தர்மகர்த்தா, கவுன்சிலர், உள்ளூர் பெரிய மனிதர்கள் சென்னை புறப்பட தயாராக இந்த செய்தி வந்தது. இது எதுக்குப்பா? ரத்னம் உளறிட்டானா? இருக்கலாம். ஆனா நடுராத்திரி வரைக்கும் நாம சொல்றத நம்பி புறப்பட தயாரா இருந்தானே. எதுக்கு அபிராமி ஊரை கூட்டுறா? பல கேள்விகள் புறப்பட 8 மணிக்கு ஊர் மொத்தமும் கூடிவிட பள்ளிக்கூட நிர்வாகம் ஒலிபெருக்கிகளை தயார் செய்ய அபிராமி வந்ததும் சலசலப்பு. கூடவே ரத்னமும் இருக்க பெரிய மனிதர்கள் வந்து விட்டார்கள். என்ன அபிராமி, எதுக்கு மகளோட சந்திப்பு? சொல்றேன். அனைவரும் தயாராக அபிராமி பேச ஆரம்பித்தாள். நான் சாதாரண அபிராமி தான். ஆத்தா ஏதோ ஒரு சக்தியை தந்துட்டா. வனச்சித்தர் தியானம் மூலம் அதை பட்ட தீட்டுனாரு. உள்ள இருந்து ஆத்தா தர்ற வாக்குதான். நான் பேசல, அவ பேசுறா. இப்ப கூட உள்ள இருந்து அவதான் பேசிட்டு இருக்கிறா. கூட்டத்தில் ஓம் சக்தி என சந்தோஷம். நான் அருள் வாக்கு தர்றத வெளியில இருந்து என் சித்தியும் பாட்டியும் பொருள் வாக்கா மாத்திட்டாங்க. இத நான் கேட்கல. இது தப்பும் கூட. தயவு செய்து இனி யாரும் எதையும் கொண்டு வராதீங்க. அது தெய்வத்தை அவமானப்படுத்துறக்கு மாதிரி. இது வரைக்கும் நீங்க கொடுத்த எல்லாத்தையும் கோயிலுக்கு நான் காணிக்கையா செலுத்திடுறேன். என்னை சந்திக்க உங்களுக்கு யார் சிபாரிசும் அவசியம் இல்லை. எனக்கு 21 வயசானதும் எங்க அம்மா சொத்துக்கள் என் பேருக்கு மாறும். என்னை கொன்னு அந்த சொத்துக்களை அடைய திட்டம் போடுறாங்க. ஆத்தா என்ன நினைப்பான்னு இவங்க யாரும் யோசிக்கிறதே இல்லை. பணம், பதவி, சொத்து எல்லாத்தையும் வாரி சுருட்ட குற்றத்தோட எல்லைக்கு போறாங்க. தெய்வம்னு ஒண்ணு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. அது மறந்து போகுது. நம்ம வாழ்க்கையோட போக்கு தீர்மானிக்கிற உரிமையோ சக்தியோ நமக்கு இல்லை. பதவிக்காக ஆசைப்பட்ட பல பேரு ஜெயில்ல தான் கடைசி நாட்களை முடிக்க வேண்டி வரும்னு புரியல. கைத்தட்டல் பிறந்தது. இந்த ஊர்ல 2 எண்ணெய் கிணறு கண் திறந்தாச்சு. அது அரசாங்க நிலம். முறையா ஒப்படைச்சு கோரிக்கை தந்தா நமக்கு வர வேண்டியது வந்து சேரும். அதை பங்கு போட்டுக்க பெரிய மனுஷங்க களத்துல இறங்கிட்டாங்க. அதை எதிர்க்கிற எங்க அப்பாவை சென்னையில வச்சு கொல்ல ஏற்பாடு நடக்குது. பெரிய மனிதர்கள் அத்தனை பேரின் முகமும் இருண்டு போக, வேண்டாம், நம்ம ஊர் இப்ப புனிதமா இருக்கு. ஊழல் பெருச்சாளிகள் கைக்கு அது போயிட்டா ஆத்தா ஊரை விட்டே போயிடுவா. எண்ணெய் கிணறுகள் மூலம் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டிய நம்ம ஊரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காம பஞ்சமும் வறட்சியுமா மாறும். இது வேணுமா? கூடாது. அப்படின்னா உங்க ஊரை காப்பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது. இந்த ஊர்ல படிச்ச இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. என்ன செய்ய போறீங்க? ஊரையும் நாட்டையும் காப்பாத்துற பொறுப்பு இனிமே உங்களுக்கு தான்.
அதற்குள் இளைஞர் பட்டாளம் ஒன்று செல்போனில் அவளது பேச்சை பதிவு செய்ய அங்கங்கே சலசலப்பு உருவாகிவிட்டது. அபிராமி தொடர்ந்து பேச பேச ஊர் மத்தியில் ஒரு எழுச்சி உண்டாகிவிட்டது. சமூக வலைதளங்களில் அபிராமியின் பேச்சு போய் சேர அவளது உருவமும் மக்கள் கூட்டமும் பொதுமக்களை எட்ட அன்று மாலையே மீடியாக்கள் வீட்டை முற்றுகையிட இளைஞர்கள் கூட அந்த ஊரே பரபரப்பாகிவிட்டது. இந்த ஊர்ல 2 எண்ணெய் கிணறுகள் கண் திறந்திருக்கு. இது அரசாங்கத்துக்கிட்ட முறையா ஒப்படைச்சு நாளைக்கு தொழிற்சாலை உருவானா இந்த ஊர் மக்களோட வாழ்வாதாரம் செழிக்கும். இங்குள்ள படிச்ச இளைஞர்கள் இதை மேம்படுத்தணும். எங்க பூமியில வரக்கூடிய செழிப்பு முழுக்க எங்களை மட்டுமே அடையணும். நாங்க ஓட்டு போட்டு எதையும் அனுபவிக்கல. அபிராமி மட்டுமில்லை, இளைஞர் கூட்டம் மொத்தமும் குரல் கொடுக்க தொடங்க தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு. அருள்வாக்கு அபிராமி உள்ளூர் பண முதலைகளை, ஊழல் பெருச்சாளிகளை நார் நாராக கிழிக்கிறார். நடக்கவிருந்த மிகப்பெரிய குற்றத்தை அபிராமி தடுத்து விட்டார். ஆன்மீக பலமும் இளைஞர் படமையும் ஒன்று சேர தொடங்கிவிட்டது. ஊரில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை அது கொண்டு வரப்போகிறது. விமர்சனங்களும் விவாதங்களும் தொடர சகல சேனல்களும் அபிராமி அல்லி நகரம் இரண்டும் வெளிச்சமடைய மறுநாள் காலை சகல பத்திரிகைகளிலும் முதல் பக்கத்தில் அபிராமியை மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும். இளைஞர்களின் பிரதிநிதி உதயம். வீட்டு வாசல் முன்பு பெண்கள் கூட்டம் கூடிவிட்டது. வசூல் வேட்டை பண்ண பெருச்சாளிங்க 2 பேரும் வெளியில வாங்கடி. சொத்துக்களை ஆட்டைய போட்டு அபிராமியை கொல்ல திட்டமா இழுத்து போட்டு அடித்தார்கள். அந்த நேரம் அபிராமி கோயிலில் இருந்தாள். 2 பேரும் மரியாதையா ஊரை விட்டு ஓடிடுங்க. உங்க தலை தெரியக்கூடாது. அபிராமி வீடு திரும்பினாள். தம்பி தங்கை அக்காவை ஒட்டி நிற்க, நீங்க போக வேண்டாம், நல்ல பிள்ளைங்க, என்னோடவே இருக்கலாம். மோகனாவும் ஆண்டாளும் விரட்டப்படுவதை அபிராமி ரத்னம் இருவரும் தடுக்கவில்லை. ஏறத்தாழ அடித்து விரட்டப்பட்டார்கள். அதே போல தர்மகர்த்தா, நாட்டாமை, உள்ளூர் கவுன்சிலர், தொகுதி எம்எல்ஏ அத்தனை பேரையும் இளைஞர்கள் சுற்றி வளைத்தார்கள். இந்த மாதிரி பண்ணா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். மூடுறா, சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிட்டு கரன்சியில குளிச்சு பதவி ஆசையில பொதுமக்களை நீங்க பாடாப்படுத்தல. நாக்கால் எப்படிக்க நீங்க போடுற வேஷமும் நடத்துற அராஜகமும் கொஞ்சமா? ஓட்டு போட்டு உங்களை பதவியில உட்கார வைக்கிற எங்களை எல்லாம் கேன பசங்க நினைச்சிட்டீங்களாடா? ஆரவாரம் புறப்பட்டு விட்டது. அவர்களால் எதிர்க்க முடியவில்லை. ஒரு மெரினா புரட்சியை இந்த நாடு முழுவதும் பார்த்து விட்டது. இளைஞர்களின் எழுச்சியும் அரசியல் ஆட்டமும் போலீஸ் அராஜகமும் தலைவிரித்து ஆடியதை உலகமே பார்த்துவிட்டது. அராஜக அரசியலுக்கு சாவுமணி அடிக்க தொடங்கிவிட்டது. இனி இந்த கதை தொடரும். நேரடியாக மக்கள் களத்தில் இறங்கி நியாயம் கேட்கும் நாள் வந்துவிட்டது. இனி ஊழல் பெருச்சாளிகள் ஊரை விட்டு ஓடும் காலமே வந்துவிட்டது. அந்த ஊரின் பெரிய மனிதர்கள் அடங்கி ஒடுங்கி தலை தப்பித்தால் போதும் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். அபிராமி, நீ தேர்தல்ல நிக்கணும். இந்த ஊருக்கு நீ வழிகாட்டி, எங்களோட பிரதிநிதியா நீ வரணும். வேண்டாம், இங்க படிச்ச நியாயமான இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அதுல யாராவது ஒருத்தர் மக்கள் பிரதிநிதி ஆகட்டும். கோயிலும் அருள்வாக்கும் போதும்னு முடிவுக்கு வந்துட்டியா அபிராமி? இல்லைங்க, அதுவும் இனி இல்ல. சில சமயம் நல்லது வரும், பல சமயம் கெட்டது வரும். எதுக்கு? அதனால மிஞ்ச போறது சங்கடம் தான். இனி அருள்வாக்கும் இல்ல, ஆன்மீகம் சில உண்மைகளை வெளிவிடும் போது ஊழல்களுக்கு அது அடிப்படையா மாறுது. வேண்டாமே, பிறப்பும் இறப்பும் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி நாளைக்கு வாழ்க்கையில என்ன நடக்கும்னு தெரியாது. ஒரு ரகசியம் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். மூடின கைகள் தான் ருசி, திறந்துட்டா சலிப்பு தான் வரும். கடவுள் பக்தியும் சரி, காமமும் சரி, மறைவா இருக்கும் போதுதான் மதிப்பு, திறந்துட்டா வெறுப்பு. நான் எங்க அப்பாவுக்கு மகளா, என் தம்பி தங்கைக்கு அக்காவா, சராசரி அபிராமியா வாழ ஆசைப்படுறேன். மேல படிக்க போறேன், வேலைக்கு போறேன். இந்த ஊர் மக்கள்ல இனி நானும் ஒருத்தி. மீடியா வெளிச்சம் என் மேல பட்டது போதும், இனி அந்த கதவு திறக்காது. வணங்கிவிட்டு வீட்டுக்குள் போனால் அமைதிக்கு திரும்புகிறாள் அபிராமி.